க்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, பரிசுத்தவான்களே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள உன்னதமான தேவனுடைய நாமத்தினாலும் நமது ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பெருமாய் இருக்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தேவனுடைய பெரிதான கிருபையில் இந்த அருமையான ஒரு ஓய்வு நாளிலே நம் அனைவரும் ஒன்று கூடி வரவும் அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியும் தேவன் கிருபை பாராட்டி கொடுத்திருக்கிறார். அதற்காக நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நம்முடைய இரட்சகர் வழியாக நாம் நன்றிகளை எடுத்துக்கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீண்ட நாட்களுக்கு பின்பாக உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தைகளை பேசுவதற்கும் தேவன் கிருபை பாராட்டி கொடுத்திருக்கிறார். அதற்காக நம்முடைய பரமபிதாவுக்கு நம்முடைய இரட்சகர் வழியாக என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளையும் அதோடு கூட நான் சார்ந்திருக்கக்கூடிய ஆற்காடு சபையாருடைய அன்பின் வாழ்த்துதலை கூட உங்கள் மத்தியில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் பார்க்க இருக்கிற பாடத்தினுடைய தலைப்பானது சரியான சிந்தனையின் பழக்கம். ரீப்ரிண்ட் நம்பர் 4826, அதிலிருந்து ரீப்ரிண்ட் நம்பர் 4828, 4826 4828 வரைக்கும் இந்த ஆர்டிக்கலில் பிரதர் பேசிட்ட விஷயங்கள் தான் நாம் இன்றைய நாளில் பாடமாக பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு புது வருடத்துக்குள்ளே நம் அனைவருமே கடந்து வந்திருக்கிறோமா இல்லைங்களா? புது வருஷத்தில் உங்களுக்கு சத்தியங்கள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்களா இல்லைங்களா? சகோதரர்கள் நிறைய சத்தியங்கள் கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை அந்த புது வருடத்தில் நீங்கள் தேவனிடத்தில் என்ன மாதிரியான விண்ணப்பங்கள் எல்லாம் ஏறெடுத்திருப்பீங்க? என்னென்ன கேட்டீங்க தேவன்கிட்ட? ஒரு புது வருஷம் வந்திருக்குது, அப்படி புது வருஷம் வரும்போது கேட்கறது தானே இயல்பா. சில விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் நம்ம என்ன பண்ணுவோம்னா தேவன் சமூகத்தில் நாம் ஏறெடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். அப்படி என்னென்ன நம்ம தேவன்கிட்ட வேண்டிக் கொண்டோம்? யாராவது ஒரு சிலது ஒன்று ரெண்டு சொல்லலாமே. ஓகே, சரி. நம்ம அநேக காரியங்கள் தேவனிடத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புது வருஷத்தில் ஆண்டவரே இன்னும் நாங்கள் சத்தியத்தில் நிறைய வளரணும், எங்களுக்குள்ள இந்த குணங்கள் நிறைய உருவாகணும், சத்தியத்துக்காக அதிக முக்கியத்துவங்கள் கொடுக்கணும், அதிக நேரங்கள் கொடுக்கணும். இப்படி அநேக விண்ணப்பங்கள் நம்ம ஏறெடுத்திருப்போம். எங்களுக்கு ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் எங்களை பாதுகாப்பாக கொண்டு வந்தீங்க, இப்படின்ற மாதிரி நிறைய விண்ணப்பங்கள் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா தேவனிடத்தில் நாம் கேட்டிருப்போம். நம்முடைய பாடம் கூட ஓரளவுக்கு இந்த புது வருடத்திற்கான ஒரு ஏற்ற ஒரு பாடமாக கூட நம்ம என்ன பண்ணலாம்னா நம்முடைய சிந்தையில் நம்ம வைத்துக்கொள்ளலாம். பாருங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனிடத்தில் நாம் அநேக விஷயங்கள் இந்த புது வருடத்தில் நாம் கேட்டிருக்கிறோம். ஒருவேளை ஒரு விஷயத்தை நம்ம கேட்க மறந்து இருப்போம். ஒருவேளை கேட்காம கூட இருக்கலாம். அந்த விஷயம் நம்ம யோசித்து கூட பார்த்துருக்க மாட்டோம். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போவதற்கு அவர் என்ன பண்ணுவாருன்னா மோசேவை அவர் கூப்பிடுவார். இப்போ கூப்பிடும்போது அவர் என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே இது மிகப்பெரிய காரியம், என்னால் போய் பேச முடியாது, நான் மந்த நாவு உள்ளவன், என்னால் அந்த அளவுக்கு இதை வழிநடத்தி கொண்டு போக முடியாது அப்படின்ற ஒரு காரியத்தை அவர் என்ன பண்ணுவார்னா தேவன் முன்பாக அந்த விஷயத்தை மோசே அவர் சொல்லும் போது, இப்போ இல்லைப்பா நீ தான் நடத்திட்டு போகணும் அந்த ஜனங்களை அப்படின்ற விஷயத்தை அவர் என்ன பண்ணுவார்னா மறுபடியும் வலியுறுத்தி சொல்லுவார். அப்போது மோசே ஒரு காரியத்தை தேவன்கிட்ட மறு உத்தரவாக ஒன்று கேட்பார். என்ன கேட்பாருன்ற மாதிரி நீங்கள் எப்பயாவது படிச்சிருக்கிறீங்களா வசனங்கள்ல? அவர் மறு உத்தரவாக ஒன்று தேவன்கிட்ட ஒரு காரியத்தை கேட்டு வாங்குவார். அது வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவர் என்ன பண்ணுவார்னா அந்த ஜனங்களே வழிநடத்தவே போவார். என்ன விஷயத்தை தேவன்கிட்ட அவர் கேட்டு வாங்குறார்? ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வசனம். என்ன வசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உன்னோட கூட இருப்பேன் அப்படின்ற அந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் தான் மோசே என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நேராக எகிப்துக்கு போயிட்டு ஜனங்களை வழிநடத்துவதற்கு அவருடைய அந்த சம்மதத்தை அங்கே தெரியப்படுத்துகிறார்.
அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவருடைய ஊழிய காலங்களில் கண்டிப்பாக தேவன் அவர் கூட இருந்தார். கடைசி வரைக்கும் அவர் கூட இருந்தார். அவர் மரிச்சார். அவருக்கு பின்பாக இன்னொரு ஒரு ஊழியக்காரன் வந்தார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசுவா வந்தார். யோசுவாக்கிட்டையும் அவர் என்ன ஒரு உத்தரவு கொடுக்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே உத்தரவு தான் அவர் கொடுக்குறார். தேவன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னோட கூட என்ன பண்ணுவேன், இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் உன்னோட கூட இருப்பேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை அவர் என்ன பண்ணுறாருன்னா யோசுவாவும் அவர் பெற்றுக்கொள்கிறாரு. அப்படியாகவே அவர் என்ன பண்ணுறாருன்னா, தேவன் அவர் கூட இருந்தார். அவர் எல்லா காரியங்களையும் சக்ஸஸாக வந்து என்ன பண்ணாருன்னா அவர் முடித்தார். ஒருவேளை புதிய ஏற்பாட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய விஷயங்களை வந்து நீங்கள் பார்க்கும்போது அவருடைய வேண்டுதலும் விண்ணப்பமும் ஒன்று இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் எப்போதும் நம்ம கூட இருக்கணும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பிரசன்னம் அவர் மேல் நிழலிட்டது அப்படின்ற மாதிரி வரும். தேவனுடைய பிரசன்னம் அவர் மேல் நிழலிட்டது அப்படின்ற விஷயம் சொல்லலாம். ஏன் இதை நம்ம இங்கே பேச வரோம், என்ன காரணத்துக்காக இதை நம்ம பேச வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு புதிய வருடத்தில் ஒரு புதிய துவக்கத்தில் நம்ம கடந்து போகிறோம். ஒருவேளை இந்த ஒரு வருடம் முழுக்க நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய அநேக அனுபவங்களில் நம்ம கடந்து போகக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இது எல்லா அனுபவங்களிலும் எல்லா விஷயத்திலும் நம்ம கடைசி வரைக்கும் போவதற்கு ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் எப்பொழுதும் நம்ம கூட இருக்கணும். தேவன் எப்பொழுதும் நம்ம கூட இருக்கணும். ஏன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய விஷயத்தில் அது அப்படியே நடந்திருக்கு. நீங்கள் எல்லாம் போனால் கூட போங்க, நான் தனித்திரேன், பிதா என்னோட கூட இருக்கிறார். கடைசியாக தான் அந்த இமைப்பொழுதில் அவர் கைவிடுறார். அது ஏன்னா அந்த ஈடுபலிக்கான விஷயங்கள். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையில் அப்படியாகவே அவங்க உணர்ந்தவர்களாக இருந்துட்டாங்க. ஒருவேளை நம்ம ஒரு புதிய வருடத்தில் நம்ம கடந்து போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் தேவன்கிட்ட கேட்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய சறுக்கல்கள் இருக்கும், நிறைய விழுகைக்குள்ள விஷயங்கள் இருக்கும், நிறைய வெற்றிக்கான விஷயங்கள் இருக்கும். இது எல்லாம் இருந்துட்டாலும் பிரதானமான ஒரு விஷயம் இருக்கணும். என்னன்னா, தேவனுடைய பிரசன்னம் நம்ம கூட எப்பவுமே இருக்கணும். கடந்த வருஷத்தில் இருந்துச்சு, அதை நம்ம ஃபீல் பண்ணியிருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம் அப்படின்னா, புதிய வருஷத்துலேயும் அவருடைய பிரசன்னம் எப்பொழுதுமே நம்ம கூட வந்து இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா தேவன் அவர்களோடு கூட இல்லைன்னா அவர்களால் வெற்றி வாகை சூட முடியாது, ஜெயம் கொண்ட வகுப்பாராக அவர்கள் மாற முடியாது. சரி, தேவன் நம்ம கூட இருக்கணும்னா நாம் என்ன பண்ணணும்? நாம் அவரோடு கூட இருக்கணும். என்னன்னா பாருங்க, பவுல் வந்து சில விஷயத்தை வந்து அவர் கோடிட்டு காட்டுவார். என்ன கோடிட்டு காட்டுவார்னா, தேவனுடைய பிரசன்னம், தேவன் எப்பொழுதும் அவர் உங்க கூட இருக்கிறார் என்றதுக்கு நீங்க என்ன பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 லிஸ்ட் அவர் சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, நீ தீமையை விட்டு விலகு, நீ என்ன பண்ண விலகு விலகு அப்படின்ற விஷயத்த கிட்டத்தட்ட ஒரு 20 காரியங்களுக்கு மேல பேசுவார். பொருளாசைக்காரனோடு நீங்க சேராதீங்க, விக்கிரகாராதனோடு கூட சேராதீங்க, இதெல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காரியங்களாக நீங்க விட்டு விலகி இருக்கும் போது தான் தேவன் எப்பொழுதும் நம்ம கூட இருப்பார். அவர் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு 20-30 லிஸ்ட் இருக்குது. அந்த 20-30 லிஸ்ட்டை நமக்குள்ள இருந்து அதை எடுத்து போறதாதான் தொடர்ச்சியாக தேவன் நம்ம கூட இருப்பார். ஒருவேளை அப்படிப்பட்ட தீமையான குணங்கள் நமக்குள்ள வச்சுட்டு இருந்தா என்ன ஆக முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பிரசன்னம் நம்ம கிட்ட தொடர்ச்சியாக காணப்படாது. அதனால தான் பாடத்தினுடைய கோணம் என்னன்னா, இந்த தீமையான எண்ணங்கள் நம்மை விட்டு விலகுவதற்கு சரியான சிந்தையின் பழக்கம் நமக்கு ரொம்ப அவசியம். தேவன் எப்பொழுதும் நம்ம கூட தொடர்ந்து இருப்பதற்கு, அவருடைய பிரசன்னம் நம்மை வழிநடத்துவதற்கு, தீமையான எண்ணங்களில் இருந்தும் பாவமான கிரியைகளில் இருந்தும் நம்மை விலக்கி கொள்வதற்கு என்ன அவசியமா இருக்குதுன்னா, சரியான சிந்தனையின் பழக்கம் ரொம்ப அவசியமா இருக்குது. அதாவது வந்து ஹேபிட், அதாவது ரைட் ஹேபிட் ஆஃப் தாட், நல்ல சிந்தனைகளை நமக்குள்ள வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீங்க நிறைய விண்ணப்பங்கள் நீங்க தேவனிடத்துல கேட்டு இருக்கலாம், வைத்து இருக்கலாம் அந்த புதிய வருடத்துல. ஆனா இதை மாதிரி யாராவது கேட்டு இருக்கிறீங்களா? இந்த புது வருஷத்துல எனக்குள்ள நல்ல நல்ல சிந்தனைகள் தொடர்ச்சியாக அபிவிருத்தி அடையணும், நல்ல நல்ல எண்ணங்கள் எனக்குள்ள உருவாகணும், அதில் நான் வளரணும் அப்படின்ற மாதிரி நம்மள யாராவது கேட்டிருப்போமா? குணங்கள் தான், குணங்கள் பற்றி சொல்லியிருப்போம். ஆனால்
இந்த குணங்கள் வந்து ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் என்ன ஆகுது, அமையக்கூடிய விஷயமாக என்ன பண்ணுதுன்னா காணப்படக்கூடியதாக அங்கே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆதார வசனத்துக்குள்ள நாம் கடந்து போகலாம். இப்போ ஆதார வசனம் வாசிங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிலிப்பு சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அறிவுரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக சகோதரர்களே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே என்ன பண்ணுங்க, சிந்தித்து கொண்டிருங்க. ஒருவேளை இந்த புதிய வருடத்துல நாம் கடந்து போகிறோம் என்றால் சொல்லப்பட்ட லிஸ்ட் நமக்கு முன்பாக இருக்குது. அப்போ இந்த காரியத்தையே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புது வருடத்துல நாம் தொடர்ச்சியாக சிந்தித்து கொண்டு இருப்பது நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை அது கொண்டு வரக்கூடியதா இருக்கும். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க யாருடைய வாயாக இருந்து இந்த அறிவுரையை சபைக்கு அவர் குறிப்பிடுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வாயாக இருந்து. ஏன்னா இது எல்லாமே நீங்கள் தனித்தனியாக ஒன்று ஒன்றா கூட பாடங்களாக பார்த்து இருக்கலாம். நம்ம ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க போகிறதில்ல, மொத்தமாக சேர்த்தா என்ன பண்ண போகிறோம், இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபைக்கு கர்த்தருடைய வாயாக இருந்து இந்த அறிவுரைகளை வந்து அவர் குறிப்பிடுறார். ஏன்னா சபை வந்து தன்னை வந்து எப்படி உருவாக்கி கொள்ளணும், ஒரு சபையானது தன்னை எப்படி வந்து உருவாக்கி கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஆலோசனையை தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறாருன்னா, பிலிப்புக்கு எழுதின அந்த நிருபத்தில் இந்த காரியங்களை வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்கிறார். ஏன்னா நம்முடைய சரீரத்தின் மேலே மனதின் செல்வாக்கு எப்படியாக இருக்க வேண்டும், நம்முடைய மாம்சத்தின் மேலே நம்முடைய சிந்தையின் செல்வாக்கு எப்படியாக காணப்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுரை தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ஆதார வசனத்தில் வந்து அங்கே பேசுகிறார். ஏன் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, ஒரு மனிதன் அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன நினைக்கிறாரோ அப்படியாகவே அவர் மாறுறாரா இல்லைங்களா, மாறுறாரா இல்லைங்களா? கண்டிப்பாக ஒரு மனிதன் அவர் என்ன நினைக்கிறாரோ, என்ன சிந்திக்கிறாரோ, அவர் அப்படியாகவே என்ன ஆகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகக்கூடியவரா அவர் அங்க இருக்கிறார். ஒருவேளை வந்து அவர் ரொம்ப நல்லவைகளே நினைச்சிட்டு இருந்தாருன்னா அவர் எப்படி இருப்பாரு, நல்ல மனுஷனா இருப்பார். ஒருவேளை அவருடைய இருதயத்துல தீமையான எண்ணங்கள், பொறாமை, போட்டி மனப்பான்மை, வஞ்சகம், இந்த மாதிரி தீமையான எண்ணங்களையே நினைச்சிட்டு இருக்கிறாருன்னா அவர் எப்படி இருப்பாரு, தீமையாகவே அவர் இருப்பார். அதனாலதான் உலகத்துல வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன பழமொழி சொல்லுவாங்க? இப்போ நான் சொன்னதுக்கு உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன பழமொழி சொல்லுவாங்க? எண்ணம் போல் வாழ்க்கை. என்னது? எண்ணம் போல் வாழ்க்கை. நீங்க என்ன எப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை எப்படிதான் இருக்கும், அப்படியாகவே இருக்கும். ஒருவேளை நீங்க தீமையாகவே நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்கன்னா ரொம்ப தீயவரா இருப்பீங்க. நீங்க நன்மையான காரியங்களையே நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, சிந்திச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மையானவர்களாகவே நீங்க இருப்பீங்க. அதனாலதான் பிரதருடைய கவிதை ஒன்று அழகா இருக்கும். என்ன கவிதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதுக்கு சம்பந்தமான ஒரு கவிதை வந்து வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எண்ணத்தை விதைத்தால் ஒரு கிரியையை அறுப்பாய், ஒரு கிரியையை நீ விதைத்தால் ஒரு குணத்தை அறுப்பாய், ஒரு குணத்தை விதைத்தால் ஒரு சுபாவத்தை நீ அறுவடை பண்ணுவ. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் நினைக்கிற மாதிரியே நாம இருப்போம். நீங்க தீமையாக யோசித்து கொண்டு இருப்பீர்களானால் நீங்கள் தீயவர்களாக இருப்பீர்கள். நீங்க நன்மையான காரியங்களை மட்டுமே நீங்கள் யோசித்து கொண்டு இருப்பீர்களானால் நீங்க எப்படி இருப்பீங்கன்னா நன்மையானவர்களாகவே அங்க காணப்படக்கூடியவர்களா அங்க இருப்பீங்க அப்படின்ற விஷயம் சொல்றார். அதனால அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நாம் நினைக்கிற காரியங்கள், நாம் சிந்திக்கக்கூடிய காரியங்கள், நாம் யோசிக்கக்கூடிய காரியங்கள் எப்படிப்பட்ட காரியங்களா இருக்குது நம்மை நாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதாவது வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க நீதிக்குரியதாக, கனத்துக்குரியதாக, புகழுக்குரியதாக,
அழகானதான காரியங்களை நீங்க சிந்திச்சுட்டு இருக்கிறீங்களா? அப்போ நீங்க எப்படி இருப்பீங்கன்னா ரொம்ப அழகா இருப்பீங்க. புகழக்குரிய காரியம் நம்முடைய புகழ்ச்சி பத்தி இல்ல, வேதவசனத்தினுடைய தேவனுடைய புகழ்ச்சிக்குரிய காரியங்களாக நீங்க சிந்திச்சுட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்கன்னா அப்படிதான் இருப்பீங்க. ஏன்னா பிரதர் ரொம்ப அருமையா சொல்வார், ஒரு மனிதன் வெளி தோற்றத்துல பார்க்கறதுக்கு போல அவர் இல்ல. நீங்க நினைச்சிடாதீங்க, வெளி தோற்றத்துல அவர் என்ன பண்ணலாம், தன்னை எப்படி வேணாலும் நல்லவர்கள் போல அவர் தன்னை அலங்கரித்துக் கொள்ளக்கூடிய காரியங்கள் எப்படி வேணாலும் செய்யலாம். ஆனா வெளி தோற்றத்தின் பிரகாரம் இல்ல. தேவன் ஒரு மனிதனுடைய உள்ளுணர்வு பிரகாரம் அவர்கிட்ட பேசக்கூடியவராக இருக்கிறாரு, அவர் கூட தொடர்பு கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். வெளி தோற்றத்தின் பிரகாரம் தேவன் ஒரு இடத்துல ஒருவர் இடத்துல தொடர்பு கொள்றதில்ல. அவருடைய உள்ளுணர்வின் பிரகாரம் தான் தேவன் அவரை நியாயமும் தீர்க்கிறார், அவரோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடியவராக அங்க இருக்கிறார். ஒருவேளை நீங்க ஒரு ஸ்லைடு ஒன்னா பாருங்க, அந்த இதுல கடைசி ஸ்லைடு பிரதர், நீங்க கடைசியில வரக்கூடிய ஒரு ஸ்லைடு அந்த உள்ளுணர்வு பத்தி பேசும்போது, அதாவது இருதயத்தில் இந்த சரியான எண்ணமும் கடைசியாக வரும். இல்ல கடைசியாக வரும், லாஸ்ட்ல வரும். இருதயத்தில் இந்த சரியான எண்ணமும் முழு வாழ்க்கையில மிகவும் அதிகமாக கிரியை செய்ய வேண்டியிருக்குது. இருதயத்தின் இந்த சரியான எண்ணம் முழு வாழ்க்கையிலும் மிகவும் அதிகமாக கிரியை செய்ய வேண்டியிருக்கிறது. தேவனுடைய பரிபூர்ண சித்தம் இன்னதென்று அறிய நமது மனங்களை புதுப்பிப்பதன் மூலம் நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம் என்று அப்போஸ்தலர் கூறுகிறார். இதுதான் கிறிஸ்தவனின் நிலைப்பாடு. நமது பரலோக பிதாவானவர் இந்த நிலைப்பாட்டில் இருந்துதான் நம்மை நியாயம் தீர்ப்பு பாருங்க. இந்த நிலைப்பாட்டில் இருந்துதான் தேவன் நம்ம என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியாய தீர்ப்பு செய்யக்கூடியவரா அவர் இருக்கிறார். அப்படி வாசிங்க. இருக்கிறார் என்பது நமக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. அவர் நமது இருதயத்தை அறியக்கூடியவராக இருக்கிறார், நமது இருதயங்களை அறிகிறார், நமது ஆழ்ந்த உள்ளான எண்ணங்களையும் அறிகிறார் என்பதனால் நாம் எவ்வளவு சந்தோஷம் அடைகிறோம். பாருங்க, நம்முடைய இருதயங்களை அறிகிறார், நம்முடைய ஆழ்ந்த எண்ணங்களை அவர் அறிகிறார். நீங்க எப்படி நினைக்க, அதான் என் வாயில் சொல் பிறவாததற்கு முன்னே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அறிந்திருக்கிறார். அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய இருதயத்தை அவர் நன்கு அறிந்தவராய் இருக்கிறாரு. அதன் பிரகாரம் தான் நம்மை நியாய தீர்ப்பு செய்யக்கூடியவராக அங்க இருக்கிறார். அடுத்து அப்படியே அதுக்கு கீழே இருக்கிற ஸ்லைட் பாருங்க. அவர்கள் தங்கள் உள்ளுணர்வை குறிக்கக்கூடிய தங்கள் இருதயத்திற்கு இரட்டிப்பான பொறுப்புடையவர்களாக இருக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய உள்ளுணர்வை போலவே அவன் இருக்கிறான். ஒரு மனிதன் தன் இருதயத்தில் நினைப்பது போலவே அவனது உண்மையான குணலட்சணம் இருக்கிறது. பாருங்க, ஒரு மனிதனுடைய உள்ளுணர்வுல போலவே அவர் என்ன பண்றாரு, அவர் அங்க காணப்படக்கூடியவரா இருக்கிறாரு. அப்போ அந்த உள்ளுணர்வுக்கு அவர் இரட்டிப்பான பொறுப்புடையவரா அவர் என்ன பண்றாரு, காணப்படக்கூடியவரா அங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் சிந்திக்கக்கூடிய காரியங்கள் எப்படியாக இருக்கிறது, நம்முடைய எண்ணத்தினுடைய காரியங்கள் எப்படியாக இருக்குது. ஒருவேளை அது நீதிக்குரியதாக, அது அழகுக்குரியதாக இல்லாத காரியங்கள் எதையுமே தேவனுடைய ஜனங்கள் என்ன ஆகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நினைக்க கூடாது. ஒருவேளை அந்த நீதியான குணங்கள், கனத்துக்குரிய விஷயங்கள், அழகான விஷயங்களா இருக்கக்கூடிய ஆதார வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த அழகான குணலட்சணங்களை உடைய காரியங்கள் மட்டும்தான் அவர் சிந்திக்க வேண்டியதா இருக்குதே தவிர, அதை தவிர்த்து மற்ற காரியங்கள் மற்ற விஷயங்களை அவர் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க நினைக்கவே கூடாது அப்படின்ற விஷயம் சொல்றார். அப்போ இப்படிப்பட்ட பிலிப்பியர்ல சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஆச்சரியமான குணலட்சண மாற்றம் நமக்குள்ள என்ன ஆகணும், ஒவ்வொருத்தருக்குள்ள கண்டிப்பா என்ன ஆகணும், வரணும். இப்ப வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி வரும்? இப்ப பிலிப்பியர்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அங்க உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம், புகழ், அன்புள்ளவைகள், நீதி உள்ளவைகள், இதெல்லாம் எப்படி வரும்? சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து. வேற எப்படி வரும்? பிராக்டிஸ் பண்ணும். வேற கரெக்ட் தான், நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட் தான். வேற என்ன வரல, வேற என்ன சொல்லலாம்? முதல்ல அதை நினைங்க. முதல்ல நீங்க என்ன பண்ணணும், அவைகளை நீங்க சிந்திக்கணும். இந்த ஆச்சரியமான குணலட்சண மாற்றம் ஒருவேளை நமக்குள்ள எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவைகளை நினைக்கிறதுனாலே அது கிடைக்கிறது.
அப்போ இந்த ஆச்சரியமான குணலட்சணங்கள் யாரெல்லாம் அதை நினைச்சிட்டே இருக்கிறாங்களோ, அதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறாங்களோ, கண்டிப்பா அது அவங்களுக்கு கிடைக்கும். உண்மை உள்ளவையா நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க உண்மை உள்ளவர்களாவே இருப்பீங்க. ஒழுக்கம் உள்ளவர்களை நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்கன்னா ஒழுக்கம் உள்ளவர்களாகவே நீங்க இருப்பீங்க. அப்ப இந்த ஆச்சரியமான குணலட்சண மாற்றம் அது நினைக்கிறதுனாலே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க காணப்படக்கூடியதா அங்க இருக்குது. ஏன்னா இந்த குணலட்சணம் நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இந்த எடிஃபிகேஷன், இந்த குணலட்சணத்தை உருவாக்குவது என்பது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. இந்த குணத்துல ரொம்ப ஞானம் இருக்குது, ஆழமான அறிவுறுத்தல்கள் இருக்குது. ஏதோ வந்து நம்ம ஒழுக்கம் உள்ளவைகள் அப்படின்னாலே நம்ம என்ன நினைச்சுக்குவோம், ஒழுக்கம் தானே நம்மளுக்கு தெரியாத என்ன. ஒழுக்கத்துல எவ்வளவு ஞானம் இருக்குது. ஒருத்தர் இப்படி ஏஞ்சி போயிட்டு இருந்தா அது எப்படி இருக்கும், ஒழுக்க ரீதியாக இருக்கு. நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் ஒழுக்க ரீதியா. அப்ப பாருங்க, அவர் உட்காந்து ஏஞ்சி போறாருன்னா நம்ம ஏஞ்சி போகும்போது இது எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகும், ஒரு இடரல் ஆகும். இது ஒழுங்கினமா. அப்ப பாருங்க, இதுல வந்து என்னன்னா இந்த குணங்கள் வந்து நம்ம நினைக்கும் போது இது உருவாக்குவது என்பது எப்படி இருக்குன்னா ஏதாவது சாதாரணமா நினைக்கிறோம், ரொம்ப ஞானமான விஷயமா இருக்குது. அது மாத்திரம் இல்லை, அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழமான அறிவுறுத்துதல்களை இந்த குணங்கள் வந்து பெற்றிருக்கக்கூடிய விஷயங்களா இருக்குது. அப்போ இதை நாம வளர்க்கணும்னா இது எல்லாம் யாருக்கிட்ட இருக்குதுன்னா இந்த குணங்கள் எல்லாமே தேவன்கிட்ட இருக்குது. அப்போ தேவன்கிட்ட இருக்கக்கூடிய இந்த குணங்கள் நமக்குள்ள வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஞானமாக அந்த குணங்களை நம்ம வளர்க்க வேண்டியதா இருக்குது. சொல்லப்பட்ட அறிவுறுத்தல்களின் பிரகாரம் அவைகளை நம்ம வளர்க்க வேண்டியது ரொம்ப அவசியமாக அங்க இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து என்ன பண்றோம் நாங்க சொல்றாரு. அதனால்தான் நீங்க பாருங்க, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அவன் எப்படி இருக்கிறான், அப்படியே அவன் இருக்கிறான். அதனால அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நம்ம இந்த புதிய வருடத்துல நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னா இந்த ஆச்சரியமான குணங்களை நமக்குள்ள மாற்றங்கள் அடையணும் அப்படின்ற விஷயத்த நாம் சிந்திக்க வேண்டியது ரொம்ப அவசியமா அங்க இருக்குது அப்படின்ற விஷயத்தை பார்க்கிறோம். ஏன்னா இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருடைய வாயாக இருந்து சபைக்குண்டான அந்த அறிவுரையை அவர் குறிப்பிடுறார். இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அப்போ இந்த உபதேசங்கள் அவர் யாருக்கிட்ட இருந்து பெற்றிருக்கணும், கர்த்தர்கிட்ட இருந்து பெற்றிருக்கணும். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் கர்த்தர் இயேசு கிறிஸ்து பரலோகம் சென்ற பிறகு பார்த்த சலுகை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பெற்றிருக்கிறார். ஒருவேளை வந்து மற்ற அப்போஸ்தலர்கள் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோடு இருந்துட்டு அவருடைய வார்த்தைகளை கேட்டவர்களாக இருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேசினவர்களா அவங்க இருந்திருக்கிறாங்க. அப்போ இவங்க இப்படி பேசுறாங்க சொல்றாங்க அப்படின்னா அது கட்டாயமா என்ன பண்ண சபை வந்து கேட்கணுமா இல்லையா? ஏன்னா இந்த ஆர்டர் வந்து அப்போஸ்தலர்கள் சொல்லிட்டாலும் இந்த ஆர்டர் எங்கிருந்து பர்மிஷன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் இருந்து வருது. அப்போஸ்தலர்கள் தங்களுடைய வாயில நீங்க இதை செய்யணும் இதை பண்ணணும் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா இந்த ஆர்டர் வந்து எங்கிருந்தே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரலோகத்திலிருந்தே அது இறங்கி வரக்கூடியதா இருக்கு. ஏன்னா இதை பத்தி தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன வார்த்தை சொல்லுவாரு? அது வந்து தெரியும், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவின் இடத்தில் இறங்கி வருது. அதுதான் இந்த தெய்வீக குணங்கள். இது எல்லாமே அவர்கிட்ட இருந்தா வருது, நம்ம அவர்கிட்ட இருந்தா இது வளர்த்து கொள்ளக்கூடிய விஷயங்களா இருக்குது. ஆனா இந்த அப்போஸ்தலர்களுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்றதுக்கு கர்த்தர் ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்லிட்டு போயிருப்பார். என்ன விஷயம்? மேல இருந்து ஸ்லைடு வாங்கும்போது வசனம் என்ன பாருங்க, மத்தேயு 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பரலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்கிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்க பூலோகத்துல எதை சொல்றீங்களோ அது எங்க சொல்லப்படும்? பரலோகத்துல அங்க கட்டப்பட்டதாக இருக்கும். நீங்க பூலோகத்துல எவைகளை கட்ட வைப்பீர்களோ அது பரலோகத்துல என்ன பண்ணிருக்கோம், கட்ட வைக்கப்பட்டதாக இருக்கும். அப்ப ஒருவேளை வந்து அப்போஸ்தலர்கள் ஒருவேளை உதாரணத்துக்கு கட்ட வைத்த விஷயங்கள் சொன்னா என்ன சொல்லலாம், அவங்க இதை செய்யுங்க இதை செய்யாதீங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லி இருக்கிறாங்க இல்லையா, அது பரலோகத்திலிருந்து அந்த ஆர்டர் என்ன ஆகுது
வரக்கூடியதா அங்க இருக்குது. இப்ப செய்யாதீங்கன்னு சொன்னதுக்கு என்ன விஷயம் சொல்லலாம்? பாருங்க, நியாயப்பிரமாணம். பாருங்க, விருத்த சேதனம். என்னன்னா விருத்த சேதனம் அல்ல, வேணாம், போதும், அது முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். நியாயப்பிரமாணம் என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சு போச்சு. 1ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அது என்ன ஆச்சுன்னா ஒரு குழப்பமாவே இருந்துச்சு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, யூதர்களுடைய அந்த நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ண, மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சாதான் ரட்சிப்பு அப்படின்ற மாதிரி உபதேசம் பண்ணிட்டு இருந்தாங்க. பவுல் டீட்டெயிலாக சொல்லிட்டாரு, இல்லப்பா, நியாயப்பிரமாணம் நம்மளை விடுதலை ஆக்கல. எதுல இருந்து என்ன ஆகல? விடுதலை. அது சிலுவையில் ஆணி அடிச்சு அது முடிச்சிட்டார் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்லி என்ன பண்றாருன்னா அதை முடிவுக்கு அவர் அங்க கொண்டு வர. அப்போ அப்போஸ்தலர்கள் ஒரு விஷயத்தை அவங்க சொல்லிட்டாங்கன்னா சபை கட்டாயமாக அதை நிறைவேற்றணும், அதை செய்யணும் அப்படின்ற விஷயத்த நாம் புரிந்து கொள்ள வேண்டியதா அங்க இருக்குது. ஏன்னா இந்த அப்போஸ்தலர்கள் முழுக்க முழுக்க தெய்வீக ஞானத்தினால அவங்க வழிநடத்தப்பட்டவர்களாக இருந்தாங்க. ஒருவேளை ஒரு தேவனுடைய ஜனங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அறிஞ்சிருக்கிறாங்க. அதை சொல்லிட்டாங்கன்னா பரலோகத்திலே அது அங்கீகரிக்கப்படக்கூடியதா இருக்கும். நம்முடைய வாழ்க்கைக்கு இது தேவையில்லை அப்படின்ற விஷயத்தை அவங்க சொல்லிட்டாங்கன்னா பரலோகத்திலே அந்த காரியங்கள் அப்படியாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக அங்க இருக்கும். இப்ப ஆதார வசனத்துல இதெல்லாம் நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டாருன்னா இது எங்கிருந்தா இந்த ஆர்டர் வருது? பரலோகத்தில் இருந்து அது வரக்கூடியதா இருக்குது. பரலோகத்துல இது அங்கீகரிக்கப்படக்கூடியதா இருக்குது. பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம்ம எத்தனையோ முறை இந்த வசனங்களை நம்ம படிச்சிருப்போம், அப்போஸ்தலர் இதை பேசி இருக்கிறார், நம்ம கேட்டு இருப்போம். ஆனா இது என்ன புரிந்து கொள்ளணும்னா பரலோகத்துல பிதா செய்ய சொல்றாருன்றதை தான் யார் சொல்லியிருக்கிறார்? இங்க அப்போஸ்தலர் இங்க பவுல் சொல்லியிருக்கிறார். அவர் இங்க சொல்லிட்டாருன்னா பரலோகத்துல அது என்ன பண்ணப்படும்? அப்படியாகவே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதா அங்க இருக்கும். அப்போ இந்த குணங்கள்ல நம்ம எப்படியான நம்முடைய வளர்ச்சிகள் இருக்குது அப்படின்ற விஷயத்த அங்க புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது. ஏன்னா சபைக்குரிய அந்த கடமைகள் பொறுப்புகள் குறித்த விஷயங்கள் அப்போஸ்தலர்களால வரையறை செய்யப்பட்டது. என்ன வரையறை அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க செய்யுங்க, இதெல்லாம் நீங்க செய்யாதீங்க அப்படின்ற விஷயங்கள் அப்போஸ்தலர்கள் மூலியமாக என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சபைக்கு சில வரையறை அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அவங்க கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுத்திருக்கக்கூடிய அந்த வரையறைகள் அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பழைய ஏற்பாட்டிலிருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அநேக விஷயங்கள் சபைக்கு தேவையானதை அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அங்க கொடுத்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் கொடுக்கலீங்களா பிரதர்? அப்போஸ்தலர்கள் தான் கொடுத்தாங்களா? ஏன் கர்த்தர் கொடுக்கலையா? கர்த்தர் கொடுத்தாரா கொடுக்கலீங்களா? கர்த்தர் நிறைய விஷயத்தை ஓப்பனா அவர் சொல்லல. அவருடைய பூமியில அவருடைய 3 வருட ஊழியத்துல அவருடைய வார்த்தைகள் எல்லாம் எப்படி இருந்தது சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கருகலாகவே இருந்தது. எல்லா விஷயத்தையும் அவரால் என்ன பண்ண முடியல, ஓப்பனா பேச முடியல. ஏன் பேச முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க அந்த வார்த்தையினுடைய விளக்கங்கள் அவங்களால புரிந்து கொள்ள முடியல. ஏன் பாத்தீங்கன்னா அவங்க பரிசுத்த ஆவியில நிரப்பப்படாததுனால கர்த்தர் அவங்க கிட்ட பேசும்போது அநேக விஷயங்கள் கருகலாதான் அவர் பேசிட்டு போயிட்டார். ரொம்ப ஆழமான காரியங்கள் என்ன பண்ணல, அதிகமாக அவர் சொல்லியிருந்தாலும் கூட அதனுடைய விளக்கங்கள் அவங்களால புரிந்து கொள்ள முடியல. அவரால் அதிகமா என்ன பண்ண முடியல, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அவரால் அவங்களால பேச முடியல. ஆனா கர்த்தருக்கு தெரியும் நம்ம போனதுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவி என்ன ஆகும், அதுல இவங்க ஜெனிப்பிக்கப்படுவாங்க. இப்போ ஒருவேளை இந்த ஆழமான காரியங்கள் குணலட்சணத்துக்கான காரியங்கள் இவங்களால இப்ப புரிந்து கொள்ள முடியலனாலும் நம்ம பேசிட்டாலும் சொல்லி, ஏன்னா கர்த்தர் பேசிட்ட மலை பிரசங்கமே என்னது, மிகப்பெரிய ஒரு உபதேசம், மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான உபதேசம். ஒருவேளை அதனுடைய காரியங்கள் இப்போ அவங்களால புரிந்து கொள்ள முடியலன்னா கூட கருகலான விஷயங்களா அவங்களுக்கு இருந்துட்டாலும் கூட, ஆனா இப்போ இந்த அப்போஸ்தலர்கள் மற்ற சீஷர்கள் எல்லாமே ஒருவேளை இவங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளப்படும் போது, அதான் சொல்றாரு சத்திய ஆவியாகி அவர் வரும்போது என்ன பண்ணுவாரு, சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்துவார் அப்படின்ற விஷயங்கள் அங்க அவங்க சத்திய ஆவியில நிரப்பப்படும் போது, பரிசுத்த ஆவியில நிரப்பப்படும் போது அப்போ அநேக காரியங்கள் அங்க புரிந்து கொள்வாங்க அப்படின்ற ரீதியில அவர் அநேக காரியங்களை அப்படியே விட்டுறார். அப்போ உண்மையிலே அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியில நிரம்பி அவங்க பேசிட்ட ஒரு உபதேசங்களும் சபை தன்னை கட்டமைத்துக் கொள்வதற்கு, தன்னை உருவாக்கி கொள்வதற்கு ஏற்ற உபதேசங்கள் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அங்க கொடுத்துருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் பார்க்கிறோம். அதனால்தான் அவர் என்ன சொல்றாருன்னா அவங்களுடைய எழுத்துக்களை நம்ம பார்க்கும் போது படிக்கும் போது எதெல்லாம் செய்யணும்,
எதெல்லாம் செய்யக்கூடாதுன்ற விஷயம் நம்மளை நிறைய உருவாக்கக்கூடிய காரியங்களை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பேசியிருக்கிறாங்க. அதுதான் ஆதார வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அங்க பேசியிருக்கிறார். ஏன்னா கர்த்தர் வந்து அந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்கிறாரா சபைக்கு? அந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்கிறாரா? நிறைய விஷயங்கள் அதிகமாக வந்து அவர் என்ன பண்ணல, அதிகமாக கையாளல். ஆனால் அப்போஸ்தலர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய பேசிட்ட கருகலான வார்த்தையினுடைய விளக்கங்கள் எடுத்து அங்க சபைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அநேக படிப்பினைகளை வந்து கொடுத்துருக்கிறாங்க. ஒருவேளை யார் ஒருவர் வந்து அப்போஸ்தலர்கள் சொல்லிட்ட இந்த காரியத்தின் பிரகாரம் ஒருத்தர் செய்யறாரோ, அவர் பண்றாரோ, அவர்தான் தன்னை ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்துக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்துக்கு நான் தயாராயிட்டு இருக்கிறேன். தயாராகிட்டு இருக்கிறோமா? தயாராகி கொண்டு இருக்கிறோமா? தயாராகி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இப்ப அப்போஸ்தலர்கள் சொல்லிட்ட காரியத்தின் பிரகாரம் யார் ஒருவர் வந்து சரியான விதத்துல அதை செய்து கொண்டு இருக்கிறாரோ அவர் சொல்லலாம், நான் ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்துக்கு நான் தயாராயிட்டு இருக்கிறேன். அந்த தெய்வீக குணங்களை எனக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நான் எனக்குள்ள உருவாயிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அவர் சொல்லலாம், நான் ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்திற்கு நான் தயாராயிட்டு இருக்கிறேன். அப்போஸ்தலர்கள் மூலியமாக கொடுக்கப்பட்ட இந்த அறிவுரையின் பிரகாரம் ஒருவர் தன்னை உருவாக்கி கொள்கிறார் என்றால் அவர் சொல்லலாம், நான் ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்திற்கு என்னை தயாராக்கி கொண்டிருக்கிறேன் அப்படின்ற விஷயம் சொல்லலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் நம்ம பார்த்துட்ட ஆதார வசனத்தை அவர் எங்கிருந்து எடுத்து பேசுறார் நம்மளுக்கு பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டில் நம்முடைய இருதயத்தை பேசக்கூடிய ஒரு வசனத்தை பற்றி வச்சுதான் இந்த ஆதார வசனத்தை அவர் பேசுறார். எந்த வசனமா இருக்கலாம்? இருதயத்தை பற்றி அதிகமாக பேசிட்ட பழைய ஏற்பாட்டில் ஒரு வசன பகுதி, ஒரு சாப்டர் இருக்குது. எந்த சாப்டர்? பாருங்க, நீதிமொழிகள். நீதிமொழிகள்ல ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தை மையமா வைத்துதான் இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஆதார வசனத்தையே பேசுறார். என்ன வசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். பாருங்க, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை நீங்க என்ன பண்ணுங்க, காத்துக்கொள். அதனிடத்திலிருந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவ ஊற்று. ஜீவ ஊற்றுனா என்ன? ஜீவ ஊற்று, ஜீவ ஊற்றுனா என்னங்க? வேற ஏதாவது யோசிக்கிறீங்களா நீங்க? வசனம் வேற? பாருங்க, ஜீவனுக்கான ஊற்று நமக்குள்ள என்ன ஆகணும்? சுரக்கணும். அப்படின்னு என்ன சொல்றேன்னா, இந்த தெய்வீக குணங்கள் யாருக்குள்ள வந்து தொடர்ச்சியாக இருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறதோ அவர் ஜீவனுக்கு பாத்திரவானா மாறுறாரு, ஜீவனுக்குள்ள கடந்து போகக்கூடியவரா அவர் இருக்கிறார். அப்போ ஞானமான அந்த பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்கதரிசியா இருக்கக்கூடிய இல்ல சாலமோன் ஞானினுடைய இந்த உணர்வுள்ள வார்த்தைகளை வைத்து தான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆதார வசனத்தையே அவர் பேசுறார். ஏன்னா இந்த எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடமிருந்து ஜீவ ஊற்று வரும் அப்படின்னு சொல்லும் போது இது ரொம்ப உணர்வுள்ள வார்த்தைகள். அப்ப இந்த வார்த்தைகளை மையமா வைத்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து என்ன பண்றாருன்னா அந்த ஆதார வசனத்தினுடைய விஷயங்கள் வந்து என்ன பண்றாருன்னா அங்க பேசுறார். அப்ப பிலிப்பு சபைக்கு அவர் கொடுக்கப்பட்ட இந்த அறிவுரை அவர் எங்கிருந்து எடுத்து வச்சு மனசுல பேசுறாருன்னா நீதிமொழிகளை சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த வசனத்தை எடுத்து மையமா வைத்து தான் அந்த ஆலோசனைகளை வந்து அவர் என்ன பண்றாருன்னா அங்க குறிப்பிடுறார். ஏன்னா பிலிப்பு சபையை குறித்து ஒருவேளை வந்து பவுலுக்கு ரொம்ப ஒரு அஃபெக்ஷன் வந்து அவங்க மேல இருந்திருக்கு. என்ன அஃபெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற சபைகளை காட்டிலும் இந்த பிலிப்பு சபையின் மேல ரொம்ப இஷ்டம், அவருக்கு ரொம்ப பிரியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு உதவினதுக்கான மாத்திரம் அல்ல, அவருக்கு ஆபத்துல துன்பத்துல வந்து உதவின காரியத்துக்கு மாத்திரம் அல்ல, இந்த பிலிப்பு சபை எப்படி இருந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வீக அன்புல தெய்வீக வழிநடத்தல ரொம்ப அழகா மெழுகேற்றப்பட்டவர்களாக இருந்துட்டாங்க. ரொம்ப அழகாக அந்த சபையை அவர் போய் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம், கொடுத்ததுனால சந்தோஷப்பட்ட விஷயங்கள் இல்லை, அதை பற்றி அவர் ஒரு விஷயங்கள் இருந்துட்டாலும் ரொம்ப பிரதானமான ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜனத்தை அந்த சபையை பார்க்கும் போது தெய்வீக குணங்கள்ல அப்படியே பிரகாசிக்கிறத அவர் பார்க்கிறார்.
அவங்க நல்லா பிரைட்டா வளர்ந்துட்டு வராங்க, தெய்வீக குணங்கள்ல வளர்ந்து வராங்க அப்படின்ற விஷயத்தை அவர் பார்க்கும்போது அந்த சபையை பத்தி ஒரு விட்னஸ் வந்து பண்றார். என்ன விட்னஸ்? நீங்க படிச்சிருப்பீங்க. இதே அதிகாரத்துல 4ஆம் அதிகாரத்துல 1வது வசனம் நீங்க படிச்சு பாருங்க. பிலிப்பியர் 4:1. ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமானவர்களே. பாருங்க என்ன வார்த்தை சொல்றாருன்னா, எனக்கு பிரியமும் வாஞ்சியுமானவர்களே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. எனக்கு சந்தோஷமும், ஏன்னா கொடுக்கறதுனால அவர் சந்தோஷம். ஏன்னா கொடுத்த பவுலுடைய குணம் என்னன்னா, கொடுக்கலன்னா கூட அவருக்கு நன்மை செய்யறது தான் அவருடைய கேரக்டர். ஏன்னா நீங்க எனக்கு எதுவும் செய்யல, பதிலுக்கு நான் ஏன் உங்களுக்கு ஆவிக்குரிய காரியங்கள் செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் நினைக்கிறது இல்லை. கொடுக்கலனா கூட ரொம்ப மனநினைவோடு அவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா, அவர்கள் ஒவ்வொருவரையும் போஷிக்கக்கூடிய காரியங்கள் வந்து செய்திருக்கிறார். அப்ப பிலிப்பு சபை தனக்கு கொடுத்ததுனால பத்தி அவர் இதை பேசல, மாறாக அது எதை வச்சு அவர் பேசுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தெய்வீக குணங்கள்ல நல்லா வளர்ச்சியா வளர்ந்துட்டு வராங்க. அதனால தான் அதை பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, இப்படி இருக்கிறீங்களா, தொடர்ந்து நீங்க இப்படியே இருங்கன்றதான் 8ஆம் வசனத்தை அவர் பேசுறார். உங்களை பார்க்குறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா, எனக்கு சந்தோஷமும் கிரீடமானவர்களா நீங்க இருக்கிறீங்க. தொடர்ந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இதே குணத்துல தொடர்ச்சியாக நீங்க இருங்கன்ற விஷயத்தை தான் 8ஆம் வசனத்துல வந்து அவர் வந்து பேசுறார். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய இருதயத்தில் இருந்து ஜீவ ஊற்று புறப்படக்கூடிய அளவுக்கு நம்முடைய சிந்தனைகளை நாம் எப்படி வைத்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற விஷயங்கள் நம்ம ஒவ்வொருவரும் அங்க கவனிக்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா அதுல அப்படியே நீங்க வாசிங்க, அந்த 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கூட நீங்க மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடம் ஆனவர்களே. பாருங்க, எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரர்களே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமானவர்களே. பிரியமானவர்களே, இப்படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். என்ன வார்த்தை சொல்றாரு பாருங்க. கடைசியா சொல்லும் போது பிரியமானவர்களே இப்படி இருக்கிறாங்க, பார்க்கறாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஓகே, நீங்க இப்படியே கண்டினியூ பண்ணுங்க, இப்படியே இருங்க கர்த்தருக்குள்ள, இப்படியே தொடர்ச்சியா நீங்க இருங்க. உங்களுடைய கிரீடத்தை யாருமே என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது அப்படின்ற விஷயம் சொல்றார். அதனால அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, ஒருவேளை வெளியூர்ல இருந்து நம்மளை வந்து பார்த்தா நம்ம எல்லாருக்கும் மாதிரி என்ன தெரியணும் அவருக்கு. இப்ப நான் வந்து உங்களை எல்லாரையும் பார்க்கணும், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். என்ன பிரதர் எப்படி சொல்றேன், உங்களை எல்லாரும் நான் பார்க்கறேன்னா எப்படி பார்க்கணும், உங்களை எல்லாம் பார்க்கும்போது நீங்க எல்லாம் எப்படி தெரியணும், எனக்கு மேல ஒருத்தர் ஒரு கிரீடம் எரிச்சுன்னு இருக்கிற மாதிரி நான் பார்க்கணும். மேல ஒவ்வொரு தலைவர் மேலேயும் ஒரு அப்படின்ற ரீதியில நம்ம பேருக்காக சொல்றேன். நான் அப்படின்னா என்ன, ஒரு பார்வைக்காக நம்ம சொல்றோம். அப்படின்னா என்னன்னா, உங்க தெய்வீக குணங்கள் பளிச்சுன்னு தெரியணும். அது பார்க்கும் வகையில அது வந்து அப்ப இவர் வந்து நல்ல போராட்டத்தை போராடி நல்ல ஓட்டத்தை ஓடிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்ற அளவுல வந்து அது என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க தெரியக்கூடியதாக அங்க இருக்கணும். அப்படின்னா நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். ஏன்னா பிலிப்பு சபையை பார்த்து அவர் சொல்றாருன்னா, சும்மா வாயின் வார்த்தையினால வெளிப்புற நடத்தையினால அவர் வந்து பார்த்து சொல்லி இருக்க மாட்டாரு. கண்டிப்பாக அவங்களுடைய உள்ளான இருதயத்தை அவர் என்ன பண்ணியிருப்பார், அவர்களோடு கூட இருக்கும் போது கவனிச்சிருப்பார். அவங்களுடைய இருதயம் எப்படி இருந்திருக்குது அப்படின்ற விஷயத்தை கவனிச்சு தான் இந்த வார்த்தைகள் அவர் சொல்றார். அப்போ நம்மளை கூட ஒரு வேலை வந்து இவங்க ஒரு வேளை யாராவது வந்து எனக்கு சந்தோஷமும் கிரீடமானவர்களே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொன்னா எப்படி இருக்குங்க அந்த வார்த்தையா? ரொம்ப பூரிப்பா இருக்கும். ஏன்னா அவர் நம்மளை நன்கு அறிஞ்சு வச்சிருக்கிறார் அப்படின்ற விஷயம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே அப்படின்னு சொல்றாருன்னா, அந்த இருதயத்தை குறித்து நாம கொஞ்சம் தியானிக்கலாம். அப்போ இருதயம் எப்படியாக இருக்குது, இப்ப இருதயம்னா எதை காண்பிக்க கூடியதா இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து அங்க சொல்லும் போது என்னன்னா, நம்முடைய இருதயம் சித்தத்தையும் நோக்கத்தையும் அது குறிக்கக்கூடியதா இருக்குது. இருதயம் என்பது எப்படி இருக்குது, சித்தத்தையும் நோக்கத்தையும் குறிக்கக்கூடியதா இருக்குது. ஏன்னா சித்தமானது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையானதாக தேவனை மையப்படுத்தியும் அது வைக்கப்பட வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது. இருதயம் என்பது எதை குறிக்கிறதா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தத்தையும் நோக்கத்தையும் குறிக்குது. அப்போ சித்தம் என்பது இருதயத்தை குறிக்குது. இப்போ சித்தம் எப்படி இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அது யாரை மையப்படுத்தி இருக்கணும், தேவனை வந்து அது மையப்படுத்தி இருக்க வேண்டிய விஷயங்களா இருக்குது. ஏன்னா பாருங்க,
சித்தம் வந்து எப்படி இருக்குதுன்னா பாருங்க, ஒரு முழு மனிதனையும் கட்டுப்படுத்தக்கூடிய, ஒருவேளை இருதயம் என்பது ஒரு முழு மனிதனையும் கட்டுப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய சக்தியா இருக்கிறதா இல்லையா? நான் என்ன நினைக்கிறேனோ, என் இருதயம் என்ன தோணுதோ, எனக்கு என்ன நினைக்கிற யோசனை வருதோ அதை தான் என்ன பண்ணுவேன். அப்போ ஒரு மனிதனை முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தியாக இந்த இருதயம் இருக்குது. இந்த சித்தம் நோக்கத்தினுடைய காரியங்கள் வந்து என்ன ஆகுதுன்னா காணப்படக்கூடியதா இருக்குது. இப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, சித்தமானது ஒரு முழு மனிதனையும் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருந்துட்டாலும் சில செல்வாக்குக்கு அது கீழ்ப்பட்டு இருக்குது. என்னங்க பதில் சொல்ல வரீங்க? சித்தமானது ஒரு முழு மனிதனையும் கட்டுப்படுத்தக்கூடியதா இருந்துட்டாலும் அது சில செல்வாக்குக்கு கீழ்ப்பட்டு இருக்குது. என்ன செல்வாக்குக்கு கீழ்ப்பட்டு இருக்குது? சுய விருப்பம். என்னங்க சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பாருங்க, பிதா வந்து ஒரு காரியத்தை வந்து இதை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுதான் ஒரு சித்தத்தினுடைய விஷயங்களா இருக்கு. அது இருதயம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்குது. நான் செய்யறேன் அப்படின்ற மாதிரி இருதயம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்குது. அப்போ இந்த சித்தத்தை வந்து இது ஒரு வேளை வந்து சரியான விதத்துல செயல்படுவதற்கு இந்த இருதயத்தினுடைய செல்வாக்குகள் அது சரியா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சித்தம் சரியான விதத்துல நிறைவேறும். ஒருவேளை இருதயத்தினுடைய செல்வாக்குக்கு அது என்ன இருக்குன்னா இந்த சித்தமானது கீழ்ப்பட்டு இருக்குது. இப்ப உதாரணமா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய எண்ணங்கள் தூய்மையற்றதாக, நீதியற்றதாக, பரிசுத்தமற்றதாக இருந்தால் சித்தத்தின் சக்தி பலவீனமா மாறிடும். சித்தத்தின் சக்தி பலவீனமா மாறும். நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த சித்தம் என்பது ஒரு முழு மனிதனை கட்டுப்படுத்தக்கூடியதா இருக்குது. ஆனா சில செல்வாக்குக்கு இந்த சித்தம் வந்து கீழ்ப்பட்டு இருக்குது. அப்போ ஒருவேளை நம்முடைய இருதயமானது தூய்மையற்றதாக, நம்முடைய எண்ணங்களானது தூய்மையற்றதாக, நீதியற்றதாக இருந்துட்டா சித்தம் என்ன ஆயிடும்? பலவீனமா மாறிடும். பாருங்க, ஒருவேளை வந்து பவுல் அதான் பேசுவார். என்ன பேசுவார்னா, நான் விரும்புறத செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா என்ன செய்யறேன்? விரும்பாததை செய்யறேன். ஏன் காரணம்? என்னுடைய சித்தத்தின் மேல சில பலவீன தாக்குதல் வந்து என்ன பண்ணுது இருக்குது. ஒருவேளை நீதியற்ற காரியங்கள், தூய்மையற்ற காரியங்கள், பரிசுத்தமற்ற காரியங்கள் என்கிட்ட இருந்துட்டா, நன்மையான சித்தம் செய்யக்கூடிய விஷயம் விருப்பம் இருந்துட்டாலும், இருதயத்தினுடைய எண்ணம் நோக்கம் இருந்துட்டாலும், நம்முடைய இருதயத்தினுடைய தூய்மையற்ற அந்த விஷயங்கள் நமக்குள்ள இருக்கும் போது அதை செய்ய முடியாதபடிக்கு அது தடுக்கக்கூடிய காரியமா இருக்குது. அதான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சித்தமானது ஒருவேளை வந்து பலவீனப்பட்டு போவதற்கு காரணமாக இந்த காரியங்கள் வந்து என்ன ஆகுதுன்னா அங்க காணப்படக்கூடியதா அங்க இருக்குது அப்படின்ற விஷயம் சொல்றாரு. அப்போ நம்முடைய சித்தம் பலவீனமாவதற்கு இந்த காரியங்கள் அப்படியாக இருக்குதுன்னா அப்ப நம்ம எப்படிப்பட்ட சிந்தனைகள் உடையவர்களா இருக்கணும்? நீதிக்குரியவைகளை, அன்புக்குரியவைகளை, புகழ்ச்சிக்குரியவைகளை இப்படி சிந்திச்சா மட்டும்தான் நம்முடைய சித்தத்தை, நம்ம நினைக்கிறத சரியான விதத்துல நம்மளால என்ன பண்ண முடியும்? நிறைவேற்ற முடியுமே தவிர, ஒருவேளை வந்து தூய்மையற்ற எண்ணங்கள்ல, அசுத்தமான எண்ணங்களை நம்ம நினைச்சிட்டு இருந்தா நம்ம சித்தம் என்ன ஆகாதுன்னா முழுமையாக நிறைவேறாமல் அங்க போகும் அப்படின்ற விஷயத்த சொல்றார். ஏன் இதை சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இப்போ நீங்க எல்லாருமே எதுக்காக பாடுபடுறீங்க? கிறிஸ்துவின் சாயல். அப்ப இந்த கிறிஸ்துவின் சாயல் சொல்லும் போது என்னன்னா இங்க என்ன விஷயத்த சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, நாம் அனைவருமே கர்த்தருக்கு ரொம்ப பயந்து இந்த பூரண பரிசுத்தத்திற்காக நம்ம பாடுபடுவதற்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா எனக்குள்ள வந்து அந்த பூரண பரிசுத்தம் என்ன ஆகணும்? உருவாக்கப்படணும். எனக்குள்ள அந்த பரிபூர்ண அந்த குணங்கள் எனக்குள்ள வடிவமைக்கப்படணும். அப்ப இதற்காக வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருவரும் ரொம்ப பாடுபட்டு இருக்கிறோம். நம்மை உருவாக்கி கொள்வதற்கு ரொம்ப போராட்டங்கள் அதுக்குள்ள நமக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒருவேளை நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய எண்ணங்களை அலைப்பாயவோ ஒருவேளை அலட்சியம் பண்ணவோ நம்ம செய்துட்டோன்னா கண்டிப்பாக இதை நம்மளால வளர்த்து கொள்ள முடியாது. அப்போ நம்முடைய சிந்தனைகளை, சித்தங்களை நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா ஒருமுகப்படுத்தணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய எண்ணங்களை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அலட்சியம் பண்ணவோ அலைப்பாயவோ விட்டுடக்கூடாது. ஒருவேளை அப்படி விட்டுட்டோன்னா என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால சரியான விதத்துல நம்ம உருவாக்க கொள்ளக்கூடிய காரியங்கள் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா அங்க செய்ய முடியாது. சரிங்க பிரதர், நம்முடைய எண்ணங்களை,
நாம் வந்து என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அலைப்பாய விட்டுடக்கூடாது, ஒரு வேளை வந்து அலட்சியம் பண்ணக்கூடாது அப்படின்னா அதுக்கு என்ன பிரதர் பண்ணுறது? டெய்லி யோகா கிளாஸுக்கு போங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, உட்காந்து உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் அலைப்பாயாமல் ஒருமுகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் யோகாவில் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. போறீங்களா யோகா கிளாஸ்? யார் யார் போறீங்க? இங்க சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துறதுக்கு எங்க போறீங்க? எங்க இருக்குது? வசனங்கள்ல இருக்குது, வார்த்தைகள்ல இருக்குது. நம்முடைய சிந்தனைகள், எண்ணங்கள் அலைப்பாயாம இருப்பதற்கான விஷயங்கள் எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையில இருக்குது. பாருங்க, நமக்கு சத்தியம் சரியான விதத்துல தெரியலன்னா ஒரு காரியத்துல என்ன ஆகும்? தடுமாறும். ஐயோ, இது இப்படி செய்யறதா அப்படி செய்யறதா புரியலையே. சத்தியம் கிளியரா இருந்தா என்ன பண்ணிடுவோம்? இதுதான் நமக்கு சத்தியம் சொல்லி கொடுத்துருக்குது. நம்முடைய சிந்தனைகள் அலைப்பாயவும், எண்ணங்கள் வந்து சிதறவும், அலட்சியமா இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்காது. அப்போ ஆரோக்கியமான உணவு கொடுக்கப்படும் போது இந்த சிந்தனை என்பது அது அலட்சியமாவதற்கோ அலைப்பாய்வதற்கோ அங்க வாய்ப்புகள் இல்லை, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப இப்படியாக ஆரோக்கியமான உணவு கொடுத்து அது ஒழுங்குபடுத்தப்பட வேண்டியது அவசியமா இருக்குது. ஏன் இதை சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, இப்ப நம்மள அநேகர் வந்து ஒரு காரியத்தை நம்ம செய்யும் போது இது சரியா தவறா அப்படின்ற விஷயங்கள் நம்ம எப்படி செய்யறோம்? இது சரியா இருக்கோ, இது தவறா இருக்குது அப்படின்ற விஷயத்த எப்படி ஒரு காரியத்தை நம்ம செய்வோம்? ஆமா, தேவனுடைய வார்த்தையின் மூலமாக. அதாவது வந்து என்ன சொல்றாருன்னா, பிரதானமாக இங்க சகோதரர் சொல்லும் போது என்ன, தேவனுடைய வார்த்தையின் மூலியமாக தான். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, சத்தியத்தின் மீதான அன்பு நீதியான வாழ்க்கையின் அடிப்படையில் அமைந்துள்ளது. ஒரு காரியத்தை நம்ம சரி தவறு அப்படின்ற விஷயத்தை செய்வதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, சத்தியத்தின் மீதான அன்பு நீதியான வாழ்க்கையின் அடிப்படையிலே அந்த காரியங்கள் வந்து அமைந்ததா இருக்குது. பாருங்க, இப்போ சத்தியத்துல தான் இது செய்தா நீதியா இருக்கும், இது தவறா இருக்கும், இது வந்து நம்ம செய்யறது வந்து அன்பா இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் சத்தியத்தின் அடிப்படையில தான் அந்த காரியங்கள் வந்து செய்யக்கூடியதா இருக்குது. ஒருவேளை இப்படி இல்லாம ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம் என்றால் அது எப்படி இருக்குன்னா ரொம்ப மிதமிஞ்சிய காரியமாக இருக்கும். இல்லை, அப்படி செய்யற காரியங்கள் எப்படி இருக்குன்னா நம்மை நாமே வஞ்சிக்கக்கூடிய காரியமா இருக்கும். எந்த ஒரு காரியத்தும் சத்தியத்தின் மீதான அன்போடு கூடிய நீதியான வாழ்க்கையின் அடிப்படையில் நீங்க செய்யும் போதுதான் அது சரியானதாக, அது ஒழுங்கானதாக இருக்கும். ஒரு காரியத்தை நீங்க செய்யப்படும், ஏன்னா இது எல்லாம் எண்ணங்கள் சம்பந்தப்பட்டதா இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. அப்போ ஒரு காரியத்தை நம்ம செய்யப்படும் போது சத்தியத்தின் மீதான அன்பு நீதியான வாழ்க்கையின் அடிப்படையில் நாம இருந்து அதை செய்யறோமா, அப்படிதான் என்ன ஆகுனா அது சரியா இருக்கும். ஒருவேளை அப்படி இல்லாம நம்ம எந்த காரியத்தை நம்ம செய்துட்டாலும் அதை நம்மை நாமே வஞ்சிக்கக்கூடியதா இருக்கும், இல்ல மிகைப்படுத்தி காண்பிக்கக்கூடிய ஒரு காரியமாக, செய்யக்கூடிய ஒரு காரியமாக என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க காணப்படக்கூடியதா இருக்கும். அப்படி செய்யறது எல்லாமே என்ன சொல்றாருன்னா தங்களையே மாசுபடுத்தி கொள்ளக்கூடியதா இருக்கும். வஞ்சிக்கக்கூடிய காரியமா இருக்கட்டும், மிகைப்படுத்தி செய்யக்கூடிய காரியமா இருக்கட்டும், அது எப்படி சொல்றாருன்னா தங்களை மாசுபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக அங்க இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் சொல்றதுனால, அப்போ நம்முடைய சிந்தனைகள் எப்படிப்பட்ட தூய்மை உள்ளவர்களா நாம இருக்கிறோம், எப்படிப்பட்ட தூய்மையான எண்ணங்களை நாம நமக்குள்ள உருவாக்கி கொள்றோம். ஏன்னா எந்த மாதிரி தூய்மையான சிந்தனைகளை நம்ம உடையவர்களா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய குணலட்சணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூய்மையா இருக்கும், சரியானதாக அங்க என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க காணப்படக்கூடியதா இருக்கும். ஏன்னா நம்முடைய மூளையினுடைய திறன் பத்தி நமக்கு தெரியும். இது எப்போ வந்து விழுந்து போனதோ, இது எப்போ வந்து ஆதாமுடைய நிலையில் இருந்து அது விழுந்து போனதோ, அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அபரிபூர்ணமான நிலையில் அது இருக்கிறதுனால அது என்ன ஆயிடும், நிறைய நேரங்கள்ல வழி தவறி போவதற்கு. அதனால்தான் சரியான சிந்தனையின் பழக்கம் ஏன் சொல்றேன்னா, நம்முடைய மூளையினுடைய நிலையை நீங்க நம்பாதீங்க. அது என்ன ஆயிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய மனிதனுடைய ஜென்ம சுபாவத்தினுடைய மூளையினுடைய திறன் என்பது என்ன ஆகுனா நம்மை தவறாக வழிநடத்தி கொண்டு போகக்கூடியதா இருக்கும். என்னதான் பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம், என்னதான் ரொம்ப அனுபவம் உள்ளவரா இருக்கலாம், ஆனா எப்படி இருந்துட்டாலும் அது விழுந்து போன மூளையினுடைய திறன் என்பது எப்பவுமே அது அவருக்கு டேஞ்சர் தாங்க.
எப்பவுமே அது அவருக்கு பாதுகாப்பான நிலை என்பது நாம் சொல்லப்படவே முடியாது. ஏன் சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நாம் வழிநடத்தப்படும் போது நமக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. அதனால தான் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியம் இல்லாத எதையும் நீங்க தேடாதீங்க, எதையும் தொடாதீங்க. சத்தியம் உங்களுக்கு என்ன வழிநடத்தல் கொடுக்குதோ அதன் பிரகாரம் நீங்க தேடுங்க, அதை செய்வதற்கு நாடுங்க. அதுதான் நீதியானதாக, அன்பானதாக, சரியானதாக அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க காணப்படக்கூடியதா அங்க இருக்கும் அப்படின்ற விஷயம் என்ன பண்ண சொல்றார். ஏன்னா சத்தியம் என்பது என்ன சொல்றாருன்னா, ஒரு காரியத்தை சோதித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியமா என்ன பண்ணுது இருக்குது. பாருங்க, சத்தியம் தான் நமக்கு சொல்லுது இது சரி இது தவறு அப்படின்ற விஷயத்த சோதித்து பார்ப்பதற்கு அது நமக்கு ரொம்ப உதவியாக என்ன பண்ணுதுன்னா அங்க காணப்படக்கூடியதா இருக்கிறதுனால நமது சிந்தனையில ஒருவேளை நாம என்ன நினைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நாம உண்மை உள்ளவர்களா இருக்கிறோமா, நம்ம சரியானவர்களா இருக்கிறோமா, நம்ம மதிப்பானவர்களா இருக்கிறோமா, இல்ல மதிப்பற்றவர்களா இருக்கிறோமா அப்படின்ற விஷயங்கள் நமக்குள்ள யாருக்கும் தெரியாது. ஆனா எல்லாருக்கும் பொதுவானது எதுதான் இருக்குது? சத்தியம்தான் இருக்குது. நீங்க தூய்மையானவர்களா இருக்கிறீங்களா, நீங்க சரியானவர்களா இருக்கிறீங்களா அப்படின்ற விஷயம் எல்லாத்தையும் தீர்மானம் பண்றது எதுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக தான் அங்க இருக்குது அப்படின்ற விஷயம் சொல்றார். ஏன்னா ஒருவேளை சத்தியம் நமக்குள்ள இல்லாததுனால தான் நமக்குள்ள நிறைய பிழைகள் இருக்குது. பாருங்க, சில சத்தியங்கள் நமக்கு சரியான விதத்தில் தெரிஞ்சிட்டா நாம என்ன பண்ண மாட்டோம், தெரிஞ்ச சத்தியத்திற்கு பிழைகள் அவ்வளவு சீக்கிரத்துல மனம் அப்படின்னு தெரிஞ்சு செய்யறேன்னா பாருங்க துணிகர். ஏன்னா நமக்கு தெரியும் சில சத்தியங்கள் நமக்கு கிளியரா சொல்லி இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம், கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்களா இருப்போம். ஒருவேளை அதற்கு மீறி நம்ம செய்வது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது துணிகரமான காரியமாக அங்க இருக்கும் அப்படின்ற விஷயத்தை என்ன பண்றாருன்னா அங்க சொல்றாரு. அதனால இங்க என்னன்னா பிரயோஜனமற்ற எண்ணங்களை நீங்க எடுத்துடுங்க. பிரயோஜனமற்ற எண்ணங்களை நீங்க என்ன பண்ணிடுங்க, எடுத்துடுங்க. உண்மை உள்ளவைகளை நீங்க எது தேவனுடைய வளர்ச்சிக்கு நம்முடைய புது சிருஷ்டியினுடைய வளர்ச்சிக்கான எண்ணங்கள் என்ன இருக்குதோ ஒருவேளை அதை மட்டும் நீங்க யோசிங்க, அதை மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க சிந்திக்கக்கூடியவர்களா அங்க இருங்க அப்படின்ற விஷயத்த சொல்றார். சொல்லிட்டு அடுத்த விஷயங்கள் நம்ம வரும்போது என்ன சொல்றேன்னா, பாருங்க நீங்க நீதி உள்ளவைகளை நீங்க நினைங்க. ஏன்னா எல்லா காரியத்துக்கும் பிரதர் விலக கொடுக்கல, இந்த நீதியை பத்தி அவர் பேசுறார் இந்த ஆர்டிக்கல் அவர் பேசும்போது. அப்ப நீங்க நீதி உள்ளவைகளை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க நினைங்க அப்படின்னு சொல்லும் போது பாருங்க, நீதிக்குன்னு ஒரு வரம்பு இருக்குதா இல்லைங்களா? இருக்குது. இது செய், இதுக்கு மேல என்னது செய்யக்கூடாது. இதுதான் நீதிக்கான ஒரு வரம்பு இருக்குது. அப்ப நீதினா என்னங்க பிரதர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதெல்லாம் நீதியா இருக்குதோ அது எல்லாமே எப்படி இருக்கும், சரியானதாக இருக்கும். அப்ப நீதினா என்ன, எதெல்லாம் நீதியானதாக இருக்குதோ கண்டிப்பாக அது எல்லாமே சரியானதாக இருக்கும். அப்ப நீதி உள்ளவைகள் சொல்லும் போது அதுக்கு ஒரு வரம்பு இருக்குது. நீதியா இருப்பது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியானதாக அங்க இருக்கும் அப்படின்ற விஷயம் பார்க்கும். அதனால தான் நம்ம தேவனை பத்தி பார்க்கும்போது நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம், இது ரெண்டுமே ஒத்த குணங்களை உடையதான் இருக்குது, நீதியும் நியாயமும். அப்போ நீதியானது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாருன்னா சரியானதா அங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப நீதி உள்ளவைகளை நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோமா? நீதி உள்ளவைகள்லாம் என்ன, சரியானதா இருக்குது. ஒருவேளை நம்ம நீதி உள்ளவைகள்லாம் நம்ம என்ன புரிஞ்சிருக்கிறோம் இதுக்கு முன்னாடி? இப்ப நம்ம நீதி செய்யணும் பதர் அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறோம் இதுக்கு முன்பாக? உங்களுக்கு யாருக்கும் நீதின்றது என்னன்னு தெரியாத? நீதினா என்னங்க? இப்ப யாரும் நீங்க நீதி செய்றீங்களா இல்லைங்களா? உண்மையா இருக்கிறது அதுதான் நீதிங்களா? சரியா செய்யறது அதுதான் நீதிங்களா? இப்ப நான் சொன்னதுனால சரியா செய்யறது நீதின்னு சொல்றீங்களா? நீதினா என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? நமக்கு என்ன வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்குது? நீதி உள்ளவைகள் எவைகளோ அவைகளையே நீங்க சிந்தித்து கொண்டிருங்க. நமக்கு என்ன வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது நீதி குறித்த விஷயங்கள்? யார வருது பாருங்க ஒரு வாய்ஸ், அருமையான ஒரு வார்த்தை, பொன்னான பிரமாணம். பொன்னான பிரமாணம் சொல்லுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்றவர்கள் உனக்கு என்ன செய்யணும் நீங்க விரும்புறீங்களோ நீங்க அவங்களுக்கு அதையே என்ன பண்ணணும், செய்யணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை செய்யறதுனால பாருங்க அந்த சகோதரன் மேல எனக்கு எவ்வளோ அன்பு, அந்த சகோதரி மேல எனக்கு எவ்வளோ அன்பு பாருங்க,
அவங்க எனக்கு இந்த மாதிரி வந்து அவங்க நான் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் இது எல்லாம் நான் அவங்களுக்கு செய்துட்டு இருக்கிறேன் பாருங்க. இந்த நீதியினுடைய கட்டளைகளை இவங்க நிறைவேற்றும் போது நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, நாங்கள் அவங்க மேலே அன்பு செலுத்துறோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த கோல்டன் ரூலை அவங்க ஃபாலோ பண்றது வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, நாங்கள் அன்பு செய்யறோம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை நீங்க மற்றவர்களுக்கு செய்வது என்பது இது நீதி இல்ல, இது சரி, இது அன்பின் கட்டளை இல்ல, இது நீதி. ஏன்னா இதே நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா அன்புன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் பிரதர். அதனால தான் இந்த ரெண்டுத்துக்கும் டிஃபரன்சியேஷன் பண்றதுக்கு ஒரு அழகான புத்தகங்கள் எழுதியிருப்பாரு. நீதிக்கு ஒரு புத்தகம் எது? பொன்னான பிரமாணம். அன்புக்கு ஒரு புத்தகம் என்ன? கேரக்டர். வேற அது வேற என்ன சொல்லலாம்? சின்னதா இன்னொரு புக் இருக்குது, அன்புக்கு ஒரு புக்கு. புது சிருஷ்டியினுடைய இலக்கு, புது சிருஷ்டி இலக்கு அன்பை பத்தி முழுக்க முழுக்க பேசும். புது சிருஷ்டியினுடைய நீதிக்கு என்ன பண்ணா பொன்னான பிரமாணம் கொடுத்திருக்கிறாரு. அப்போ நீதி உள்ளவைகள் எல்லாமே சரியானவைகளா இருக்குதுன்னா, ஒருவேளை வந்து நாம் நீதியானவைகளை நம்ம செய்துட்டு இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி யாராவது நம்ம செய்யறோமா பாருங்க. நீங்க உங்களை ரியலைஸ் பண்ணி பாருங்க. ஒரு வருஷம் நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க. இந்த ஒரு வருஷத்துல இவர் எனக்கு இந்த மாதிரிலாம் செய்யணும் நீங்க நினைச்ச விஷயத்த அந்த மாதிரி நீங்க யாருக்காவது செய்து இருக்கிறீங்களா? யாருடைய வாழ்க்கையிலாவது நீங்க அதை பண்ணியிருக்கிறீங்களா? அப்படின்னா பண்ணணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அது பண்ணாதான் நமக்கு வந்து இலக்கு, நமக்கான கிரீடமே நமக்கு இருக்குது. அதான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்க விரும்புகிறீங்களோ அதையே நீங்க மற்றவர்களுக்கு செய்யுங்க. இது அன்பின் கட்டளை அல்ல, இது நீதியின் கட்டளை. மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்யக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை நீங்க மற்றவங்களுக்கு செய்யாதீங்க. இவர் என்கிட்ட எப்பவுமே அன்பா இருக்கணும், சிரிச்சு பேசணும், என்னை வந்து கோபிக்க கூடாது, என்னை சீனு ஒரு வார்த்தை பேசிடக்கூடாது, ஏதாவது ஒரு வார்த்தை நான் சொல்லிடக்கூடாது அப்படின்ற மாதிரி உங்களுடைய இருதயம் மற்றவர்களை பார்த்து ஏங்கும் இல்லைங்களா? நீங்க முதல்ல அதை அவங்களுக்கு செய்திருங்க. மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்யக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதையே நீங்க மற்றவர்களுக்கு நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப அவசியமா அங்க இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அப்போ நீதிக்குரிய காரியங்கள் நாம எந்த அளவுக்கு நாம வந்து செய்துட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த பொன்னான பிரமாணத்தை நிறைவேற்றுவது என்பது அன்பின் பிரமாணத்தை நம்ம கடைபிடிக்கல. நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. இது என்னன்னா, பொன்னான பிரமாணத்தை நீதி உள்ளவைகளை செய்வது என்பது அன்பை நாம செய்யறேன்னு நினைச்சுக்கிறாங்க. தப்பு. அப்படின்னா என்ன, அதுக்கு இதுக்கு என்னங்க அப்படின்னா எப்படிங்க இது புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, இது அன்பின் பிரமாணத்தை நம்ம கடைபிடிக்கல, ஆனா ஒருத்தர் பொன்னான பிரமாணத்தை அவர் கடைபிடிக்கிறாரு, நீதி உள்ளவைகளை அவர் சிந்தித்து கொண்டு இருக்கிறாருன்னா அவருடைய ட்ராக்கு சரியாதான் போயிட்டு இருக்குது. அவர் நீதியை நேசித்தார். யாரு? கர்த்தர் கூட. அவர் நீதியை நேசித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பாதை எப்படி போயிருக்குது? அப்போ சரியான பாதையில போயிருக்கிறாரு. ஒருவேளை நாம இந்த கோல்டன் ரூலை, நீதி உள்ளவைகளை நாம நேசிக்கிறோம் என்றால் நம்முடைய திசை என்பது சரியான விதத்துல நம்ம கடந்து போயிட்டு இருக்கிறோம், சரியான திசையில நம்ம அடியை எடுத்து வைத்து நம்ம கடந்து போயிட்டு இருக்கிறோம் அப்படின்ற விஷயங்கள் வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்குது. ஒருவேளை இதை நான் செய்யல, நான் இதை பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ப நம்ம ட்ராக் என்ன ஆயிட்டு இருக்குது? மாறிட்டு இருக்கு. நாம சரியான விதத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஓட்டத்தை வந்து அங்க என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க நிறைவேற்றல. பிரதர் ரொம்ப தெளிவான ஒரு வார்த்தை சொல்றார். என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவன் நேர்மையான மனிதனாக ஆகும் வரை அன்பை பற்றி அவன் நினைக்க ஆரம்பிக்க கூடாது. ஒரு மனிதன் நேர்மையான மனிதனாக ஆகும் வரை அவன் அன்பை பற்றி நினைக்க கூடாது. அப்படி என்ன சொல்ல வர்றாரு? பாருங்க, அவர் நீதி, நேர்மை, உண்மை இதற்குரிய காரியங்களை வந்து சரியான விதத்துல ஒருத்தர் செய்யாம, பிரதர் நான் உங்க மேல அன்பா இருக்கிறேன் பிரதர், உங்களுக்கு நான் அன்பு செய்யறேன் பிரதர் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அந்த அன்பு என்னது? மாயமாலமான அன்பு, தன்னையே ஏமாற்றிக் கொள்றார் அப்படின்ற விஷயத்தை காட்டுது. அப்படின்னா என்ன புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்குதுன்னா, அப்போ யார் ஒருவர் நேர்மையான மனிதனாக, ஒருவர் உண்மையாக, நீதியாக தன்னை வந்து அவர் காண்பித்துக் கொள்ளக்கூடியவராக,
சரியான விதத்துல இருக்கிறாரோ அதுக்கப்புறம் தான் அவர் எதை நினைக்கணும்? அன்பை பத்தி நினைக்கணும். ஏன்னா நியாயமானதை காட்டிலும் அன்பு இன்னும் மேலானது. அன்பானது நீதியை காட்டிலும் அதிகம். நீதியை காட்டிலும் அதிகமானதை கேட்க நமக்கு உரிமை இல்லை. நீதியை காட்டிலும் நாம் அதிகமாக பெறுவது அன்புதான். நீதியை காட்டிலும் நாம் அதிகமாக பெறுவது என்னது சொல்றாரு? அன்புதான். அதனால அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்க்கையில நீதியினுடைய கோட்பாடுகள் எப்படி இருக்குது, நம்ம எப்படிப்பட்ட சிந்தனையில நம்ம நீதியில நம்ம வளரக்கூடியவர்களா இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்த நாம் கவனித்து பார்க்க வேண்டியதா இருக்குது. நம்முடைய மார்க்கம் எப்படி போயிட்டு இருக்குது, நம்முடைய வழி எப்படி போயிட்டு இருக்குது. அதை என்ன சொல்றேன்னா, நம்முடைய சிந்தனைகள் பற்றி அப்போஸ்தலர் கூறுவது போல நமது மார்க்கத்தை பற்றி நாம் நினைக்க வேண்டும். நம்ம எப்படியாக போயிட்டு இருக்கிறோம், நீதியான காரியங்களை நம்ம செய்துட்டு இருக்கிறோம் என்றால் அடுத்த படிநிலையா இருக்கக்கூடிய அன்பு நம்மளால வளர்க்க முடியும். ஏன்னா நீதியை காட்டிலும் அன்பு என்னது? மேலானது. அதை நம்ம அதிகமாக நம்ம கிட்ட கேட்க வேண்டிய விஷயங்கள், செய்ய வேண்டிய விஷயங்களா இருக்குது. அப்போ இது இல்லாம இதை என்ன பண்ண முடியாது, ஒருத்தர் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற விஷயத்த அங்க கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது. அப்ப நம்ம எப்பொழுதுமே என்ன பண்ண வேண்டி இருக்குதுன்னா, நீதியான நியாயமான காரியங்களை நாம் சிந்திக்கிறோமா என்பதை ரொம்ப ஜாக்கிரதையா கவனிக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையா கவனிக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. ஏன்னா இந்த காரியத்துல, இந்த நீதியான காரியத்துல கூட நம்ம என்ன ஆயிடக்கூடாதுன்னா, தவறான விதத்துல வழிநடத்தப்படுவதற்கு நாம் கடந்து போயிடக்கூடாது. அதை பாருங்க, நீங்க வாசிங்க. நீதி நமது வாழ்க்கையின் கோட்பாடாக இருக்க வேண்டும். சிந்தனை பற்றி அப்போஸ்தலர் கூறுவது போல, முதலாவது நாம் நமது மார்க்கத்தை பற்றி நினைக்க வேண்டும். நாம் எப்பொழுதுமே நீதியான நியாயமான காரியங்களை சிந்திக்கிறோமா என்று ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். இந்த காரியத்தில் நாம் தவறான எண்ணம் கொள்ளக்கூடாது. பாருங்க, இந்த காரியத்துல நாம தவறான எண்ணம் கொள்ளக்கூடாது. நீதியில நம்ம என்ன தவறான எண்ணம் கொள்ளுவோம்? பாருங்க, வந்துச்சு பாருங்க. இந்த காரியத்துல நம்ம தவறான எண்ணம் கொள்ளுவோம். என்ன அப்படி சொல்றாருன்னா, நீதியானது நம்முடைய வாழ்க்கையினுடைய கொள்கையாக, நமது நடத்தையாக இருக்கணும். இதை பற்றி நம்ம நினைக்கும் போது இயற்கையாவே இப்ப என்ன ஆயிடுவோம்? வாசிங்க அப்படியே. இதை பற்றி நாம் நினைக்கும் போது இயற்கையாகவே நாம் மற்றவர்களது நடத்தையை பற்றி சிந்திப்போம். உதாரணத்திற்கு பல்வேறு காரியங்களின் தாக்கத்தை குறித்து சிந்திப்போம். நாம் நம் மனதை நம்மை சுற்றி வேறெங்கும் நடக்கும் அநீதிகளை குறித்து சிந்திக்க அனுமதிப்போம். பாருங்க என்ன சொல்றாருன்னா, இப்ப நீதி அப்படின்னு சொல்லும் போது அது உங்ககிட்ட மட்டும்தான் எதிர்பார்க்குது. நீங்க செய்யணுன்ற மட்டும்தான் அது என்ன பண்ணுது, எதிர்பார்க்குதே தவிர நம்முடைய இயற்கையான சுபாவம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மற்றவங்க கிட்ட பார்க்கும். நீதி உள்ளவைகள் எவைகளையோ அவைகளையும் நீங்கள் சிந்திங்க, அவைகளையும் நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு தான் சொல்லுதே தவிர நீங்கள் மற்றவங்க செய்கிறாங்களா செய்யலான்றத பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன பண்ணல, சொல்லப்படலை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஆனால் நம்முடைய இயற்கையான சுபாவம் என்ன பண்ணுன்னா, மற்றவங்க கிட்ட அது பார்க்க நம்மளை தூண்டும். அவர் செய்கிறாரா, அவர் பண்ணுறாரா பாருங்க, அவரு கரெக்டாக நடந்துக்கிறாரா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கக்கூடிய காரியங்கள் செய்வோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்காவில் ஆளக்கூடிய ஜனங்கள், அந்த ராஜாக்கள் அந்த ஜனங்களை எவ்வளோ அநீதியாக ஆளுகை செய்கிறாங்க. அநீதியாக ஆளுகை செய்கிறாங்க தானே, ஏன்னா பிரதர் காலத்தில் அதை சொல்கிறாரு. இப்போ ஆப்பிரிக்கா ஜனங்களை எப்படி அநீதியாக கையாளுறாங்க இப்போ காலத்துக்கு? என்னங்க புரியல? இப்போ கூட அடிமையாக தான் இருக்கிறாங்க. இல்லை இப்போ காலத்துக்கு நம்மளை அவங்களை எப்படி அநீதி அவங்களுக்கு நடக்குது? உதாரணத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில், ஏன்னா பிரதர் காலத்தில் நாம் கூட அடிமையாக தான் இருந்தோம். அவர் இந்த ஆர்டிக்கல்லாம் எழுதும் போது ஒரு அப்போ அவர் யாரை மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு, ஆப்பிரிக்கா ஜனங்களை சொல்லியிருக்கிறார். அந்த ஜனங்களை ரொம்ப கொடுமையாக அநீதியாக அவங்கள என்ன பண்ணுறாங்க, ஆளுக செய்கிறாங்க. இதெல்லாம் அநீதி இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணுமோ சில நேரங்கள்ல பொங்கி எழுவோம். இப்போ நாம கூட வெளியில் ஏதாவது ஒன்று நடந்தால் என்ன பண்ணுவோம், இங்கே உக்காந்து பொங்கிட்டு இருப்போம். இன்னும் அந்த ஜனங்களுக்கு ரொம்ப அக்கிரமம் பண்ணுறாங்க. என்னதான் இஸ்ரேல் ஜனங்க தேவனுடைய ஜனங்கள் இருந்தாலும் பாவம் அப்பாவி மக்கள் பாலஸ்தீனர்கள் அவங்கள இப்படி கொன்று குவிக்கிறார்களே அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், நாம் மனசுக்குள்ள என்ன பண்ணியிருப்போம், சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு நாம் நினச்சிட்டு இருப்போம். நினைக்கிறோமா?
அப்படி நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சிட்டுனா நாம் யார் பக்கம் இருக்கிறன்றத ஒரு கேள்வி ஆகிடும். ஆனாலும் என்ன பண்ணுவோன்னா, சில இடங்களில் சில அநீதியான விஷயங்கள் நடக்கும்போது நம்ம உட்காந்து நீங்கள் என்ன பண்ணிட்டுருப்போம், பாருங்கள் என்ன அநீதியாக நடக்கிறாங்க அந்த ஜனங்க, ரொம்ப மோசமான ஜனங்க. இப்போ ஒரு வேளை ஆப்பிரிக்கா ஜனங்களுக்கு என்ன அநீதி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஊசி, ட்ரக்ஸு, புதிதாக ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சாங்கன்னா இது நேராக டெஸ்ட் அண்ட் ட்ரையல் எங்கே போகும்? இப்போல்லாம் வளர்ந்த நாடுகளில் கூட உஷாராக ஆகிட்டாங்க. முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கெல்லாம் கூட போட்டுன்னு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம கொஞ்சம் வளர்ச்சி ஆனதுனால, விவரங்கள் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சதுனால, இப்போ நம்மளெல்லாம் விட்டுட்டு அப்போத்துலேருந்து ஓரளவுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கா ஜனங்கள் தான் என்ன பண்ணுறாங்க, நிறைய டெஸ்ட் அவங்கள தான் பச்சு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் நமக்கு பார்த்தா இயல்பாக நம்மளுக்கு என்ன ஆகும், என்ன இவ்வளோ அநீதி பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம் உலகத்தில் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் நாட்டுக்கு நாட்டு நடக்கக்கூடிய சில கொடுமைகளை நம்ம பார்த்துட்டு என்ன பண்ணுவோன்னா, இந்த மாதிரி அநீதி நடக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி. ஒருவேளை கடை வீதிக்கு நீங்கள் போகிறீங்க, போனால் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஆனால் முக்கால் எடை போட்டு கொடுப்பாங்க. 1 கிலோ நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஏன்னா நாங்கள் நிறைய டைம் வந்து கல்லில் போய் நான் போய் வாங்கும்போது பர்சனலாக போய் 1 கிலோ கொடுத்தோம், பஜாரில் வாங்கினா 800 750 தான் வரும். வாங்கின்னு வந்து இன்னொரு கடையில் பார்த்தா 1 கிலோ இருக்கவே இருக்காது. என்ன இந்த ஜனங்க இப்படி ஏமாத்துறாங்க. உண்மையிலே இந்த அனுபவம் எனக்கு நிறைய முறை வந்திருக்குது. அதனால நான் பஜார் பக்கமே போகிறதில்ல, காய்கறி வாங்குறது அதிகமாக கும்முளு கட்டி விற்றா கூட வாங்கிட்டு வந்துடுது. இந்த பழங்கிழம் காயினுக்கு வந்து கிலோ கணக்கில் கொடுத்தாலும் என்ன ஆகுது, ரொம்ப ஏமாத்துறாங்க. இப்போ நமக்கு என்ன தோணுது, என்ன இவ்வளோ அநீதி பண்ணுறாங்க, என்ன இப்படி நடக்கிறாங்க. ஆனால் என்ன புரிந்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜனங்கள் வந்து அவங்க எப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் ஒருவேளை ஒரு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கரெக்டாக எடை போட்டு கொடுங்க. நீங்கள் கரெக்டானதுக்கு மேலே கூட என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் நீங்கள் கொடுக்கல. அப்போ இங்கே என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை ஒரு ஆப்பிரிக்காவில் நடக்கக்கூடிய கொடுமை அநீதி விஷயங்கள், ஒரு வியாபாரத்தில் நடக்கக்கூடிய அநீதியான விஷயங்கள், இதை பார்க்கும்போது இயல்பாகவே நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முணுமுணுப்பு வரும். ஒரு முணுமுணுக்க கூடிய ஜனங்க இவ்வளோ ஏமாத்துறாங்க, பச்சை ஏமாத்துறாங்களே, பொய்யா இப்படி ஏமாத்துறாங்களே அப்படின்ற மாதிரி நமக்கு என்ன ஆகுனா, இந்த அநீதிகளை பார்க்கும்போது ஒரு முணுமுணுப்புகள் நம்ம வரும். ஒருவேளை அப்படி இருப்பது சரியாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காரையெல்லாம் நீங்கள் உள்ளே கொண்டே போகக்கூடாது. அவங்க எப்படி தான் இருப்பாங்க, அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா உலகம் எப்படி இருக்குதுன்னா, பொல்லாங்குக்குள் இருக்கிறதுனால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் அநீதியாக தான் இருக்கும். அப்போ நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா, இந்த மாதிரி விஷயங்களை நம்முடைய சிந்தைக்குள்ளே எடுத்துன்னு போட்டு வச்சுக்கிட்டு அதை அழுத்திக்கிட்டு, என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க, சில இதெல்லாம் வந்து உலகம் நம்ம பேசிட்டு இருப்பாங்க. பைபிள் ஸ்டூடெண்ட்டு, என்னங்க இவங்களுக்கு இப்படி பண்ணிட்டாங்களேங்க அப்படி பண்ணிட்டாங்களேங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சாமா அந்த மாதிரி ஆயிடுச்சாமா, இதெல்லாம் நம்ம சிந்தையை ஆக்கிரமிக்கவே கூடாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இது இவன் பண்ணது தப்பு, இவன் பண்ணது, நாம உட்காந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்போம், சரி தவறுன்றத பேசிட்டு இருப்போம். அப்போ இந்த மாதிரி காரியங்கள் நம்முடைய சிந்தையில் என்ன ஆகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இடம் பெறக்கூடாது. என்ன சொல்கிறேன்னா, நல்ல காரியங்களையும் உயர்வான காரியங்களையும் சந்தோஷமான காரியங்களையும் நீங்கள் கவனிங்க. நல்ல காரியம் எது, உயர்வான காரியம் எது, சந்தோஷமான காரியம் எது, அதை பற்றி நீங்கள் யோசிங்க. சொல்லிட்டு என்ன சொல்கிறேன்னா, நம்முடைய வாழ்க்கைக்குரிய நல்ல காரியங்கள் மாத்திரம் அல்ல, வரக்கூடிய வாழ்க்கையினுடைய காரியங்களையும் ஆசீர்வாதமான காரியங்களையும் நாம் நினைக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இப்படி இருக்கும்போது தான் நமது மனம் நீதியின், அதாவது எல்லா நேரத்திலும், அப்படி வாசிங்க நமது மனம் சொல்லும் போது, நமது இந்த வாழ்க்கைக்குரிய நல்ல காரியங்களை மாத்திரமல்ல, அதான் நமது பொதுவான சிந்தனைகள் இது இடம்பெறக்கூடாது. நமது பொதுவான சிந்தனைகளில் இது இடம்பெறக்கூடாது. நாம் நல்ல காரியங்களையும் உயர்வான காரியங்களையும் சந்தோஷமான காரியங்களையும் சிந்திக்க வேண்டும். இந்த வாழ்க்கைக்குரிய நல்ல காரியங்களை மாத்திரம் அல்ல, வரக்கூடிய வாழ்க்கையின் ஆசீர்வாதமான காரியங்களையும் நினைக்க வேண்டும். இப்படியாக நமது மனம் எல்லா நேரங்களிலும் நீதியின் திசைகளில் ஓட வேண்டும். பாருங்க, இப்படியாக நம்முடைய மனம் எப்போதுமே நீதியின் திசையில என்ன பண்ணணும், ஓட வேண்டாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, பாருங்க, ஒருவேளை இந்த நீதியான விஷயங்களை நாம செய்யலைன்னா கர்த்தருடைய தண்டிக்கும் கரம் நம்மளை என்ன பண்ணிடும், தண்டிச்சிடும். அதான் அவர் அடுத்து பேசுறார். ஒருவேளை நமது கர்த்தரின் தண்டிக்க கரத்திற்கு நாம் காத்திருக்க கூடாது. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதி என்ன என்பதை நாம உணர்ந்து கொள்ளாம நம்ம நீதியை என்ன பண்ண முடியாது, வளர்க்க முடியாது. அதான் நீங்க வாசிங்க ஸ்டார்.
நாம் கர்த்தரின் கர்த்தரின் தண்டிக்கும் கரத்திற்காக காத்திருக்க கூடாது. நீதி என்ன என்பதை உணர்ந்து கொள்ளாமல் நீதியை வளர்க்க முடியாது. இதற்கு தேவையான அறிவு வேத வாக்கியங்களிலிருந்து பெறப்படுகிறது. சிலர் மற்றவர்களை காட்டிலும் நீதியை குறித்து அதிக அறிவுள்ளவர்களாக பிறந்திருக்கிறார்கள். சிலர் நல்லது அல்லது கெட்டதை உணர்ந்து கொள்ள முடியாதவர்களாக பிறந்திருக்கிறார்கள். அப்படியே வாசிங்க. சுபாவத்தில் அடுத்து சுபாவத்தில் நாம் நீதியை குறித்து அறிவு உடையவர்களாகவோ அல்லது இல்லாதவர்களாகவோ இருந்தாலும் வேதாகமும் தான் நியாயமாக இருக்கிறது. பாருங்க என்ன சொல்றேன்னா, இந்த நீதியில ஒருவர் நான் வந்து நல்லா இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கு, நான் குறைவு, நான் அதிகம் அப்படின்ற மாதிரி நம்ம பேசிக்கலாம். ஆனா எல்லாருக்கும் பொதுவானது என்ன? அது நீதிக்கு வேதாகம். அப்ப வேதாகமம் என்ன பேசுது நீதி பத்தி? பொன்னான பிரமாணம் தான் சொல்லுது. மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதே நீங்க என்ன பண்ணுங்க, மற்றவங்களுக்கு செய்யுங்க. இதுல வந்து நீங்க சொல்லிக்கலாம், நான் இதுல நல்லா இருக்கிறேன், பிறப்புல நாங்க இப்படி, இதுல நாங்க வந்து குறைவு அப்படின்ற மாதிரி நீங்க இப்படி சொல்லிக்கலாம். ஆனா எல்லாருக்கும் பொதுவானதுக்கு நீதி எதுனா வேதாகமோ. அந்த வேதாகமம் என்ன சொல்லுதுன்னா, மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ இல்லை எதிர்பார்க்குறீங்களோ அதையே நீங்க மற்றவர்களுக்கு நீங்க செய்யுங்க. மற்றவங்க உங்களுக்கு மன்னிக்கணும்னு நினைக்கிறாங்களா, நீங்க என்ன பண்ணிடுங்க, அவங்களுக்கு மன்னிச்சிடுங்க. அப்போ இந்த முதல் பாடத்தை நம்ம நன்றாக கவனிக்கும் போது தான் நாம் நீதியை வளர்க்கவும் அங்கே முடியும். நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நம்ம அபியாசப்படுத்துவதற்காக நம்ம தயாராகி கொண்டிருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை வந்து என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா அங்கே புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. ஏன்னா என்னுடைய வார்த்தையில் கிரியையில் நான் உண்மையை சொன்னேன்னா, உண்மையாக தான் பேசணுன்னா, உண்மையாக தான் நான் பேசணுன்னா, இல்லை சொன்னது வந்து நீதியானதாக இருக்குதா, இது சரியானதாக இருக்குதா, இல்லை மற்றவர்கள் என்னுடைய காரியங்களை சொல்ல விரும்புவதற்கு இசைவாக அது இருக்குதா அப்படின்ற விஷயங்கள், நான் சரியானதை செய்கிறேனா அப்படின்ற விஷயங்கள், ஒவ்வொருவரும் ஒரு காரியத்தை செய்யும் போது தங்களை தாங்களே அதை கேட்டுக்கொள்ளணும். நான் பேசுனது உண்மையாக தான் இருந்துச்சா, நீதியானதாக இருந்துச்சா, இல்லை வந்து அவங்களுக்கு இசைவானதாக அது காணப்பட்டதாக இருந்துச்சா அப்படின்ற மாதிரி ஒரு காரியத்தை செய்யப்படும் போது அவங்க தாங்களே கேட்டுக்கொள்ளணும். நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்தன் கவுத்தன் ஒரு காரியத்தை அப்படியே அது செய்வது என்பது அது முறையாக அங்கே இருக்காது. ஏன் இதை சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் பள்ளியில் இருக்கக்கூடிய நாம் அனைவருமே இந்த நீதி அன்பின் வழியில் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா வளர்ந்து அதில் நாம் அபியாசப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இப்போ நாம் இந்த கிறிஸ்துவின் பள்ளியில் வந்ததே எதுக்காக தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்நாள் முழுக்க இந்த நீதியில் அன்பில் நம்ம வளர்வதற்காக தான் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அதில் நம்ம எப்படி அபியாசப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்ற விஷயங்கள் நாம் அனைவருமே நாங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா அங்கே கவனித்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமாக அங்கே இருக்குது. ஒருவேளை இப்படி இல்லாமல் இதில் நீங்கள் வளரவே இல்லைன்னா என்ன ஆகும்? இல்லை நீதியில் அன்பில் நீங்கள் வளரவே இல்லை, என்ன ஆகும்? எதுலையுமே தகுதி இல்லை, பூமிக்கு தகுதி இல்லை. தேவனுடைய நான் முதல்ல சொன்னேன், கர்த்தருடைய தண்டிக்கும் கரம் நம்மளுக்கு என்ன பண்ணும்? கண்டிப்பாக தண்டனை வந்து கொடுக்கும். கண்டிப்பாக அந்த தண்டனையிலிருந்து நாம என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க தப்பிக்க முடியாது. அதான் சொல்றாரு, கர்த்தர் நம்ம தண்டிக்க வரைக்கும் நம்ம காத்திருக்க கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சிந்தனைகளை நாம சோதித்து பார்த்து நம்ம அதிகமாக நாம தேவனுடைய சித்தத்திற்கு அவருடைய விருப்பத்திற்கு இசைவாக இருக்கிறோமா அப்படின்ற விஷயத்த நம்மை சோதித்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது. அதனால்தான் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, நீங்க என்ன செய்றீங்க அப்படின்ற விஷயத்த உங்களை நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. நான் சரியா செய்துட்டு இருக்கிறேன்னா, நான் சரியான பாதையில தான் நான் போயிட்டு இருக்கிறேன்னா, நான் செய்யக்கூடிய காரியங்கள் யோசிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நீதிக்குரியவைகளாக அன்புக்குரியவைகளாக இருக்குதா அப்படின்ற விஷயங்கள் உங்களை நீங்களே அங்கே கேட்டுக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது. ஒருவேளை இப்படி இல்லாம நம்முடைய சிந்தனைகளை நாம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழைப்பாய அங்க அனுமதிக்க கூடாது அப்படின்ற விஷயத்தை வந்து அவர் என்ன பண்றாருன்னா சொல்லிட்டு, அப்படி செய்கிற ஜனங்கள் சரியான பிடியின் கீழ் தங்களை வைத்திருக்க மாட்டார்கள். ஒருவேளை ஒரு மனுஷன் தன்னுடைய சிந்தனைகளை அவர் அலைப்பாய விடுறாரு, சரியான விதத்துல தன்னுடைய கண்ட்ரோல்ல அவர் வச்சுட்டு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, அதான் சொல்றாங்க, அப்படி செய்கிற ஜனங்கள் சரியான பிடியின் கீழ் தங்களை வைத்திருக்க மாட்டாங்க. அலைப்பாஞ்சிட்டே இருக்குது அவங்களுடைய சிந்தனைகள், எப்பவுமே ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க, ஏதாவது ஒன்று செய்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க அவங்க சரியானவர்களாக அங்க இருக்க மாட்டாங்க அப்படின்ற விஷயத்த வந்து என்ன பண்றாருன்னா சொல்றாரு. அதனால சித்தமானது நம்முடைய வாழ்க்கையில ஆதிக்கம் செலுத்தக்கூடியதா அங்க இருக்குது.
அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா பாருங்க brother, அப்படியே வாசிங்க. அந்த முதலாவது நமது சித்தங்கள் அதுங்க வாசிங்க. அடுத்த ஸ்லைடு வாங்க brother, கீழே வாங்க. அப்படியே இது வாசிங்க sister. நாம் நாம் நீதியை வளர்க்க இதுக்கு அடுத்த ஸ்லைடு brother. அது வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டிய வேலை. அனுதினமும் நாம் முன்னேறுவதை நாம் காணக்கூடும். கர்த்தர் நம்மை தண்டிக்கும் வரை காத்திருக்க கூடாது. நமது சிந்தனைகளை சோதித்து பார்த்து கர்த்தருடைய சித்தம் நம்மில் நிறைவேற விருப்பம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் விழிப்புள்ளவர்களாய் நடக்க வேண்டும். நாம் எதை பற்றி நினைக்கிறோம், எதை செய்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். நமது சிந்தனைகளை அலைப்பாய அனுமதிக்க கூடாது. அப்படி செய்கிற ஜனங்கள் சரியான பிடியின் கீழ் தங்களை வைத்திருக்க மாட்டார்கள். அடுத்த ஸ்லைட் போடுங்க. அடுத்த ஸ்லைட். சித்தமானது வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்துகிறது. முதலாவது நமது சித்தங்கள், நமது சிந்தனைகள் மேல் கட்டுப்பாடு, நமது வார்த்தைகள், நமது கிரியைகள் அனைத்தையும் கர்த்தரிடம் கொடுத்து முழு அர்ப்பணம் செய்ய வேண்டும். தங்களது காரியங்கள் மேல் கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொண்டவர்கள் தங்கள் இஷ்டப்படி செய்ய சுதந்திரம் இல்லாதவர்கள். பாருங்க என்னென்ன சொல்லணும்னா, தங்களது காரியங்கள் கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொண்டவர்கள் தங்கள் சுய இஷ்டத்தின் பிரகாரம் செய்வதற்கு அவங்களுக்கு என்ன இல்லை, சுதந்திரம் இல்லை. அப்படின்னா என்னன்னா, எல்லாமே தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் அவங்க என்ன பண்ண வேண்டியிருக்கு, காரியங்கள் அங்க செய்ய வேண்டியதாக அங்க இருக்குது அப்படின்ற விஷயத்த என்ன பண்றாருன்னா அங்க சொல்றாரு. சொல்லிட்டு அப்படியே நீங்க வாசிங்க. அடுத்து அப்படியே வாசிங்க கீழே. அவர்கள் அவரது வார்த்தைகளினால் கட்டுப்பாடு பண்ணுகிறவர்களாகவும் அவரது நியமத்தின்படி நடக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். நமது ஆண்டவர் சொன்னதாவது, நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்ற புதிதான கட்டளைகளை உங்களுக்கு கொடுக்கிறேன். இது நீதியை காட்டிலும் மேலானது. கர்த்தர் அவர்களுக்காக தம் ஜீவனை கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதுபோல நாமும் நம்முடைய சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, அங்க நீதியை காட்டிலும் மேலானது அங்க கர்த்தர் செய்து இருக்கிறாரு. தம்முடைய ஜீவனை கொடுத்து என்ன பண்ணிருக்கிறாரு, அன்பை அவர் செய்திருக்கிறாருன்னா, அப்ப நாம நீதி இந்த அன்பை என்ன பண்ண வேண்டி இருக்குன்னா அங்க நம்முடைய சகோதரர்களுக்காக கொடுக்கறதுக்கு நாம் தயாராக வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது. அதனால நம்முடைய மனம் என்ன ஆயிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அநீதியான காரியங்கள்ல செல்லும்படிக்கு நாம அனுமதிக்க கூடாது. நீதியான காரியங்களையே நாம அங்க செய்யணும். ஏன்னா அது அடுத்த ஸ்லைடு, இதுக்கு அடுத்த ஸ்லைடு வாசிங்க. வாசிங்க ஸ்டார். நமது மனம் அநீதியான காரியங்களில் செல்லும்படி நாம் அனுமதிக்க கூடாது. நாம் கற்றுக்கொள்ளும் போது இந்த நீதியின் சோதனையை நமது எண்ணம், வார்த்தை மற்றும் நமது கிரியைகளில் உபயோகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதே சமயம் மற்றவர்களது நடத்தையை கவனிக்கும் போது இரக்கம், தயவு, மன்னித்தல், உதவுதல் போன்ற நோக்கில் பார்க்க வேண்டும். நாம் வரவேற்கிற ஒவ்வொரு எண்ணத்தையும் எப்படி குறை கூறுகிறோம் என்பதில் நாம் மிக அதிக ஜாக்கிரதையாக இருக்க முடியாது. நமது இருதய அங்கீகாரத்தின் நீதிமுறை எந்த வகையிலும் மீறப்படாதபடி நாம் ஒவ்வொரு திட்டத்திலும் முதிர்ச்சி அடையலாம். பாருங்க என்ன சொல்றேன்னா, நம்முடைய இருதய அங்கீகாரத்தின் நீதிமுறை எந்த வகையிலும் மீறாதபடிக்கு நாம் ஒவ்வொரு திட்டத்திலும் அங்க என்ன பண்ணலாம், முதிர்ச்சி அடைய வேண்டியது ரொம்ப அவசியமாக அங்கே இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு, ஸோ அடுத்த அந்த காரியங்களுக்குள்ளே அவர் போகும்போது என்ன சொல்லணும்னா, பரிசுத்தம் உள்ளவைகளை, அன்பு உள்ளவைகளை நம்முடைய மனதில் நீங்கள் நினைங்க. நீதி உள்ளவைகள் நீங்கள் செய்யணும், அதை நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அடுத்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ பரிசுத்தம் உள்ளவைகள், அன்பு உள்ளவைகளை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அங்கே கண்ணோக்கக்கூடியவர்களாக அங்கே இருங்க. ஏன்னா பரிசுத்தத்தினுடைய கண்ணோட்டத்தில் நம்முடைய எண்ணங்களை ஆய்வு செய்யப்படும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, முதலாவது நம்முடைய எண்ணங்களுடைய இயல்பு எப்படி இருக்குது. நம்ம எண்ணங்களுடைய இயல்புனா என்னது, பரிசுத்தத்தினுடைய கண்ணோட்டத்தில் அவர் சொல்லும் போது நம்முடைய எண்ணங்களை ஆய்வு செய்யும் போது நம்முடைய எண்ணங்களுடைய இயல்பு எப்படி இருக்குது. எண்ணங்களுடைய இயல்புனா என்ன, எண்ணங்களுடைய இயல்பு பழைய மனுஷன். வேற என்ன சொல்லலாம், பழைய மனுஷனா இருந்துட்டு தான் நீங்க புது மனுஷனா மாறிட்டீங்களே. இப்போ உங்கள் எண்ணங்களுடைய இயல்பு எப்படி இருக்கணும், உங்கள் குணங்களுடைய விஷயங்கள் எப்படி இருக்கணும், நீதியானதாக, அன்பானதாக, பரிசுத்தம் உள்ளதாக இருக்குதா அப்படின்னு சொல்ல. அப்ப பரிசுத்தத்தினுடைய கண்ணோட்டத்துல
நம்முடைய எண்ணத்தினுடைய இயல்பை பார்க்கும்போது அது எப்படி இருக்குது, அந்த குணம் எப்படி இருக்குது, சரியா இருக்குதா அப்படின்ற விஷயத்தை கண்ணிக்கு ஒட்டி என்ன சொல்லணும்னா, இரண்டாவது சொல்லும் போது என்ன சொல்லணும்னா, மற்றவர்கள் மேலே அவற்றின் தாக்கம் எப்படி இருக்குது. நீங்கள் ரொம்ப அன்புள்ளவரா நீதி உள்ளவராக இருந்தீங்கன்னா அந்த எண்ணத்தினுடைய இயல்பு உங்ககிட்ட முதலாவது இருக்கணும். பரிசுத்தத்தின் கண்ணோட்டத்தில் இப்படியாக பார்க்கப்படக்கூடியதாக இருக்குது. ஒருவேளை இப்படி பார்க்கப்படக்கூடிய விஷயம் உங்ககிட்ட சரியாக இருந்துட்டா இதனுடைய தாக்கம் மற்றவர்கள் மேலே என்ன ஆகும், வெளிப்படும். அதே நீதி, அதே அன்பு, அதனுடைய காரியங்கள் வந்து மற்றவர்கள் மேலே அந்த தாக்கம் வந்து வெளிப்படும். அதை நீங்கள் வாசிங்க. அது பரிசுத்தம் உள்ளவைகளிலும் அன்பு உள்ளவைகளும் நமது மனது நிறைந்திருக்க வேண்டும். பரிசுத்தத்தின் கண்ணோட்டத்தில் நமது எண்ணங்களை ஆய்வு செய்யும் போது முதலாவது எண்ணங்களின் இயல்பு, இரண்டாவது மற்றவர்களின் மேல் அவற்றின் தாக்கம். நமது எண்ணங்கள் உண்மை உள்ளதாகவும் கனத்துக்குரியதாகவும் நீதியானதாகவும் சரியானதாகவும் இருந்தால் மட்டுமே போதாது, அவைகள் பரிசுத்தமானதாகவும் இருந்து மற்றவர்களை தூய்மை அற்றவைகளுக்கு உற்சாகப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. தூய்மை அற்றதாக இல்லாது இருந்தாலும் மற்றவர்களிடத்தில் தூய்மையற்ற தன்மையை தூண்டுகின்ற எதையும் தவிர்க்க வேண்டும். நாம் எப்பொழுதும் நமது எண்ணங்களை காக்க வேண்டும் என்பதே அப்போஸ்தலரின் எண்ணமாக தெரிகிறது. இப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்க படிச்சீங்க இல்லையா? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும்னா ரொம்ப தூய்மையாக இருக்கணும். அந்த தூய்மையான எண்ணங்கள் அப்படியாக மற்றவர்கள் மேலே அந்த தாக்கம் வரணும். அது பரிசுத்தம் உள்ளதாக இருக்கணும், நீதியானதாக இருக்கணும். இதுதான் வந்து அந்த குணங்கள். இது மற்றவங்க மேலே அந்த தாக்கம் இருக்கணும். சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லுறாருங்க, நாம் நமது சிந்தனையை அன்பில்லாதவைகளிலும். மேலே போவாது, கீழே வராதுங்க, மேலே இருக்குது. என்ன விஷயத்த பேசுறாருங்க? மற்றவர்களிடத்தில் தூய்மையற்ற தன்மையை தூண்டுகிற எதையும் தவிர்க்க வேண்டும். பாருங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் பேசுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து நம்முடைய எண்ணங்கள் உண்மையானதாக, கனத்துக்குரியதாக, நீதியானதாக, சரியானதாக இருந்தால் மட்டும் போதாது, அவைகள் பரிசுத்தமானவைகளாக இருந்து மற்றவைகளை தூய்மையற்றவர்களுக்கு உற்சாகப்படுத்த என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. இன்னும் சொல்லும்போதுன்னா, தூய்மையற்றதாக இல்லாதிருந்தாலும் மற்றவர்களிடத்தில் தூய்மையற்ற தன்மையை தூண்டுகிற எதையும் நம்ம தவிர்க்க வேண்டும். என்ன பண்ணிடுவோம் நம்ம நிறைய பேர் தூண்டி விடுவோம் பக்கத்தில். இதெல்லாம் எங்க நடக்கும்? எங்க நடக்கும்? தூண்டி விடுறது. வேற எங்க நடக்கும்? இங்க நடக்காதா? நாம ஒருத்தருக்கு விரோதமா தூண்டி விடுறோம் இல்லையா? பாருங்க பதர், எப்படி பண்ணிட்டாரு உங்களுக்கு விரோதமா, என்ன பண்ணிட்டார் பாருங்க பதர். சரிம்மா இல்லைங்களா? வேற எங்க நடக்குது? பிசினஸ் மீட்டிங் நடக்கிறது இல்லையா? ஒருத்தர் வந்து எல்லாருக்கும் சொல்லிவிட்டு அவர் அமைதியாக உட்காந்து இருப்பாரு, எல்லாரும் கேள்வி கேட்டு இருப்பாங்க. இவர் மட்டும் என்ன பண்ணுவாரு? அமைதியாக உட்காந்துட்டு அப்படியே கம்மன் நல்ல ஒரு மாதிரி இருப்பாரு. ஆனா எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? சுத்தி இருக்கிறவங்களா அவர் உட்காந்து கேள்வி கேட்டு இருப்பாரு, ஏன் அவர் சத்தம் போட்டு கத்திட்டு இருப்பாரு. ஆனா இதுக்கு எல்லாம் மீன் காரணம் யாரு? பேக்ரவுண்ட் ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பாரு. அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் நல்லவர் போல காட்டிட்டு இருப்பாரு. ஆனா எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? மொத்தமா தூண்டி விட்டுட்டு பின்னாடி உக்காந்துட்டு இருப்பாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இங்க என்ன சொல்றாருன்னா, நாம தூய்மை உள்ளவர்களா இருந்துட்டாலும் மற்றவர்களை தூய்மையற்ற தன்மைக்கு தூண்டக்கூடிய காரியங்கள் வந்து செய்யக்கூடாது. அதனால தான் என்ன சொல்றேன்னா, பரிசுத்தம் உள்ளவைகள் அன்புள்ளவைகளை நீங்க சிந்திச்சுட்டு இருக்கிறீங்களா, அப்படி நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு என்னன்னா, நீங்க தூய்மையா இருக்கிறீங்கன்னா உங்களுடைய மற்றவர்கள் மேல உங்களுடைய தூண்டுதல் எப்படி இருக்குன்னா, அது தூய்மையான சிந்தனைக்கு இசைவா இருக்கணும். சில நேரங்கள் நம்ம சரியா தான் இருப்போம், ஆனா சில வேலைகளை என்ன பண்ணிடுவோம்னா, தூய்மையற்ற காரியங்களுக்கு கூட சகோதரர்களை நம்ம என்ன பண்ணிடுவோம், தூண்டிவிடக்கூடிய காரியங்கள் வந்து செய்திருவோம். அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம என்ன பண்ண வேண்டி இருக்குன்னா, தவிர்க்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது. என்ன சொல்றேன்னா, அதை சொல்றாரு, நாம் எப்போதும் நமது எண்ணங்களை காக்க வேண்டும் என்பது அப்போஸ்தலருடைய எண்ணமாக இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அதனால என்ன சொல்றான்னா, நம்முடைய சிந்தனைகளை அன்பில்லாதவைகள் மேலும் பாராட்டத்தக்கவைகள் அல்லாதவைகள் மேல நாம் வைத்திருக்க அனுமதிக்க கூடாது. ஏன்னா அன்புள்ளவைகள் எவைகளோ அவைகள் நம்மளை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க ஈர்க்கக்கூடியதா இருக்குது. பாருங்க, அன்புள்ளவைகள் எவைகளோ நம்மளை ஈர்க்குதா இல்லைங்களா? ஈர்க்கக்கூடிய விஷயங்களா இருக்குது. அவைகள் மேல நம்முடைய கவனங்கள் வந்து என்ன பண்ண வேண்டி இருக்குன்னா, அங்க செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு பாருங்க, அடுத்து என்ன சொல்றாருன்னா, நமது எண்ணத்தை
பாருங்க, இவைகளையே சிந்தித்து கொண்டு இருங்கன்னா பாருங்க, நீதி உள்ளவைகள், அன்புள்ளவைகள், கற்புள்ளவைகள், அப்புறம் உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், இவைகளையே சிந்தித்து கொண்டு இருங்கன்னா 24 மணி நேரம் இதையே செய்துட்டு இருக்கணுமா? இதையே யோசித்துட்டு இருக்கணுமா? அப்படிதான் அப்போஸ்தலன் இங்க பவுல் பேசுறாராம். ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இவைகளையே நீங்க சிந்தித்து கொண்டு இருங்கன்னு சொல்றாரு. அப்ப எப்பவுமே இதையே தான் சிந்தித்துட்டு இருக்கணுமா? இப்ப நீங்க எல்லாரும் ஒரு வேலையில இருக்கிறீங்களா இல்லைங்களா? சொல்லிட்டீங்க, இருக்கிறீங்க. இப்ப அந்த வேலையில உக்காந்துட்டு இருக்கும் போது பவுல் சொல்லிட்டார், இவைகளையே நீங்கள் சிந்தித்து கொண்டிருங்கள். இதையே நீங்க என்ன பண்ணிருக்கணும்? நீதி உள்ளவைகள், அன்புள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், கற்புள்ளவைகள். ஆமா, இதை சொல்லியிருக்கிறாரு. இதை நான் என்ன பண்ணணும்? இதை நான் எப்படி வளர்க்கணும்? இதை நான் என்ன செய்யறது? நீங்க உக்காந்து அப்படியே ஒரு வியாபாரம் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க? வந்துட்டியா மாறிட்டு போயிடுவாங்க. இல்லை, ஒரு கணக்கு வியாபாரியா கணக்கு போடுறீங்களா இருக்கீங்கன்னா கணக்கு போட்டு நீதி உள்ளவைகள் இதையே சொல்லியிருக்கிறார். கணக்கு என்ன ஆயிடும்? தப்பா வந்துடும். அப்ப என்ன விஷயத்த சொல்றார்? இவைகளையே நீங்க சிந்தித்து கொண்டிருங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. அப்ப என்ன விஷயத்த வந்து இங்க அப்போஸ்தலர் வந்து சொல்றார் அப்படின்ற விஷயத்த நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. ஏன் என்ன சொல்றாருன்னா, பாருங்க, நமது எண்ணத்தை அப்படின்ற விஷயங்கள்ல இருந்து வாங்க. இது கூட வாசிங்க. அன்புள்ளவைகள் எவைகளோ என்பது நமது கவனத்தை ஈர்க்கிறது. நமது எண்ணத்தை நமது வியாபாரத்திற்காக தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக அனுமதிக்கிறோம். உதாரணத்துக்கு, இரும்பு வியாபாரம் செய்கிறவர் கட்டுமான இரும்பை பற்றி எப்பொழுதும் நினைப்பார். மற்றவர் நிலக்கரி வியாபாரத்தை நினைப்பார். மற்றவர் உருளைக்கிழங்கு, பண்ணா மீன் முதலானவைகளை பற்றி நினைப்பார். பாருங்க, இப்ப என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் வந்து இரும்பு வியாபாரம் செய்யறாருன்னா அவர் என்ன பண்ணுவார்? எப்பவுமே உக்காந்துட்டு இங்கேயே உக்காந்துட்டு இருப்பார். எக்லிஷால பிசினஸ் பத்தி யோசிச்சுட்டு இருப்பாரு. ஐயோ, இன்னைக்கு கடை வேற மூடிட்டு வந்துட்டோம், இன்னைக்கு வேற இந்த சண்டே நல்லா ஒரு 2-3 பார்ட்டி வேற வரேன்னு சொல்லிச்சு இங்க வந்து உக்காந்துட்டு இவைகளையே சிந்தித்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? இங்க நம்ம நிறைய பேர் ஆனா உண்மையிலே அப்படிதான் நடக்குதுங்க. இந்த வியாபார ரீதியாக இருக்கக்கூடியவங்க, பிசினஸ் மைண்ட்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்க மைண்டு ஃபுல்லா இதுதான் ஓடும். ஐயோ, இன்னைக்கு அங்கே போயிருக்கலாம், இங்கே பண்ணலாம், இதை பண்ணலாம், நாளைக்கு இப்படிலாம் செய்யணும், அப்படிலாம் செய்யணும், இங்கே எடுத்துகிட்டு போகணும், அதை பண்ணணும். அவர் என்ன பண்ணுவார்? அதையே செய்துட்டு இருப்பார். அதை சொல்கிறாரு, ஒரு விரும்பு வியாபாரி அந்த வியாபாரத்தை எப்படி செய்யலான்னு என்ன பண்ணிட்டு இருப்பார்? எப்பவுமே அதை பற்றியே அவர் சிந்திச்சுட்டு இருப்பார். ஒரு வருஷம் ஃபுல்லாக அப்படியே நினச்சிட்டு இருந்தால் எங்கெங்க புது சிருஷ்டி வளரும்? தேவன் எங்கெங்க உங்க கூட இருப்பார்? நீங்கள் எங்கே சபையாக போவீங்க? உங்களுடைய வாய்ப்பு என்பது ஒரு என்ன ஆகிடும்? கட்சா கேள்விக்குறியாவே ஆயிடுமே. அப்போ என்னென்ன பாருங்க, போவா அவர் ஒரு இரும்பு வியாபாரி இரும்பு பற்றியே யோசிச்சுட்டு இருப்பார். ஒரு நிலக்கரி வியாபாரி நிலக்கரி பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறாரு. ஒரு பண்ணை மீன் செய்கிறவர், பண்ணையில் மீன் வளர்க்குறவர், அவர் என்ன பண்ணுவார்? ஐயோ, அந்த மீனுக்கு வந்து எப்படி இது குண்டா ஆக்குறது, இது நிறைய இடம் வரா மாதிரி எப்படி ஆக்குறது, இது நிறைய இடம் வரா மாதிரி ஆக்கினா தானே சந்தைக்கு எத்தனை போனால் நல்லா ரேட்டு போகும். இப்போ அதை பற்றி அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? யோசிச்சுட்டு இருப்பாரு. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு வேலை. அதை சொல்கிறார். அப்படி வாசிங்க ஸ்டார். இவைகள் நீதி உள்ளவைகளாகவும் உண்மை உள்ளவைகளாகவும் நேர்மையானவைகளாகவும் இருந்தாலும் இந்த வகையிலே நினைத்து கொண்டிருப்பது புது சிருஷ்டிக்கு பிரயோஜனமா இருக்காது. வியாபாரம் செய்யணும், எல்லாரும் ஒரு தொழில் செய்யணும் என்பது நீதிதான். நம்முடைய தேவை, நம்முடைய அனுதான விஷயங்கள் இருக்குது, அதை செய்யணும். ஆனா இதையே ஒருத்தர் சிந்திச்சுட்டு இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது என்ன சொல்றாருன்னா, அது அதை சொல்றாரு, புது சிருஷ்டிக்கு எந்த விதத்திலும் என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இப்போ இங்கே உக்காந்துக்கிறவங்க யாரோருடைய மனம் எங்கெங்க போயிட்டு வந்திருக்குது? யார் என்னென்னலாம் யோசிச்சுட்டு உக்காந்து இருக்கிறீங்க? நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. உங்கள் வியாபாரம், உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள் இங்கே உக்காந்துட்டு உங்களுக்கு ஓடிட்டு இருக்குதுன்னா, அதுவும் இங்கே வந்து உக்காந்துட்டு ஓடிட்டு இருக்குதுன்னா நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயங்களாக இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயமும் நம்ம செய்யக்கூடாதுன்றத பவுல் இங்கே வலியுறுத்துறார். என்ன வலியுறுத்துறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, அடுத்து பாருங்க. நாம் தோன்றுகிற வேலையில் இருந்தால் அதில் நமது சிந்தனை செலுத்த வேண்டும். பாருங்க, நீங்க தோன்றுகிற வேலையில இருந்தா உங்க சிந்தனைகளை எங்க செலுத்தணும்? அதுல செலுத்தணும். இரும்பு வேலை தொழிலில் இருந்தால் அதில் நமது முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும். இரும்பு வேலையில இருக்கிறீங்கன்னா உங்களுடைய கவனம் எங்க இருக்கணும்? அங்க இரும்பு வேலையில இருக்கணும். ஆனால் தொழிலில் இருக்கும்போது அதை பற்றி சிந்திக்காமல் அப்போஸ்தலர் விதித்தவைகளில் சிந்தித்தால் அது தீமையாக இருக்கும். பாருங்க, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம மாத்தி மாத்தி செய்யறோம்.
ஒருவேளை ஒரு தொழிலில் இருக்கிறீங்க அப்படின்னா, என்ன தொழில்? ஒரு வேலை, ஒரு எஜமானுக்கு நீங்கள் ஒரு வேலை ஆஃபீஸில் வேலை இருக்கிறீங்க. இப்போ அந்த ஆஃபீஸில் வேலையில் நீங்கள் இருக்கக்கூடிய நீங்கள் அந்த எஜமானுக்கு நீங்கள் என்ன பண்ண 8 ஹவர் உண்மையாக கீழ்ப்படிந்து நீங்கள் வேலை செய்யணும். அவர் என்ன வேலை கொடுக்குறாரோ அந்த வேலையை நீங்கள் கீழ்ப்படிந்து செய்யணும். இப்போ ஒரு இரும்பு வியாபாரம், ஒரு இரும்பு தொழில் இருக்கிறீங்க. ஒருவேளை நீங்கள் அந்த வெல்டிங் பண்ணுறது, கட்டிங் பண்ணுறது அந்த வேலையில் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ நீங்கள் அங்கே உக்காந்துக்கிட்டு உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள், கண்டிப்பாக நம்ம அதுக்குள்ளே அந்த எண்ணங்கள் நமக்குள்ளே எப்பவுமே இருக்குது தான். அதை பற்றி நம்ம யோசிச்சுட்டு இருந்தா அங்கே போடுறது எங்கே விழும்? நாம கையில் ஒரு துண்டு விழும். இப்போ நம்ம ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறோன்னா நம்முடைய கவனங்கள், அதாவது உதாரணத்துக்கு சொன்னேன், ஒரு கணக்கு வேலையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா ஒருவேளை நம்ம அந்த சிந்தனைகளில் நம்ம இல்லாமல் இந்த சிந்தனையில் நம்ம இருந்தால் தப்பாக கணக்கு போட்டு இஸ் ஈக்குவல் டு என்ன வரணும்? ராங். 10 + இல்லை 10 + 2 என்ன வரணும்? இஸ் ஈக்குவல் டு 12 இஸ் ஈக்குவல் டு 14. கணக்கு என்ன ஆகுது? தப்பு. ஏன் கவனம் எங்கே போச்சு? எங்கேயோ போச்சு. அதனால் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நமக்கு இருக்கக்கூடிய காலத்தில் அதை சொல்லுவாங்க என்னென்னா, ஒரு 8 ஹவர் வேலை செய்கிறீங்களா, அதில் உங்களுடைய கவனங்கள் இருக்கட்டும். நீங்கள் எஜமானுக்கும் உண்மையாக இருந்து அவருக்கு உரிய அந்த வேலைகள் அங்கே செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. ஒரு வேலை சுயமாக நீங்கள் செய்கிறீங்கன்னா ஏதோ உங்கள் நேரத்தை உங்களுடைய அனுதின வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் அந்த கவனத்தை அதில் வையுங்க. ஒருவேளை அதை விட்டுட்டு இப்போ அப்போஸ்தலர்கள் சொல்லிட்டாங்களேன்றதுக்காக நீங்கள் அதை பற்றியே சிந்தித்து இருக்கிறது எப்படி இருக்கும்? தீமையாக இருக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஆனால் நமக்குள்ளே எப்பவுமே அந்த எண்ணங்கள் இருக்குந்தான். நம்ம எப்பவுமே அதில் நம்ம சரியான நம்ம எப்பவுமே தேவனுடைய அந்த சிந்தைக்குள்ளே தான் இருந்து நம்ம கடந்து போவோம். ஆனாலும் கூட என்னென்னா, வேலையில் ஒரு வியாபாரத்தில் இருக்கும்போது அதற்குரிய காரியங்கள் மேலே நம்ம கவனமாக இருக்கிறது ரொம்ப சரியானதாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் அது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கூட அங்கே தீமையானதாக இருக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. அப்படி கடைசியாக வாசிங்க அதில். அப்போஸ்தலர் விதித்தவைகள் சிந்தித்தால் அது நமது கர்த்தரின் குணலட்சணம் சாயலுக்கு நாம் மறுரூபகம் வரையிலும் நமது சிந்தனைகள் கீழாக்கப்படவும் பழக்கவிக்கப்படவும் நாம் முயற்சிக்க வேண்டும். ஏன்னா நம்ம அந்த மறுரூபம் ஆகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு? அந்த சிந்தனைகளை பழக்கப்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியமாக அங்கே இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. அதனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம்முடைய எண்ணங்கள், ஏன்னா நேரமானா நான் கொஞ்சம் வேகமாக போயிடுறேன். ஏன்னா நம்முடைய எண்ணங்கள் உண்மையானவைகளாக, ஒழுக்கமானவைகளாக, நீதி உள்ளவைகளாக, அன்புள்ளவைகளாக இருக்கணும். அதேமாதிரி என்ன சொல்கிறாருன்னா, கற்புள்ளவைகளாக, அழகானவைகளாக அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கணும். இப்போ அழகுனா என்ன? அழகுனா என்ன? அந்த குழந்தைய பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குங்க. பாருங்க, நிறைய அழகுகள் இருக்குது. ஏன்னா நீங்க ஸ்லைட் மட்டும் அப்படியே இருக்குது, நீங்க நான் சொல்லிட்டு போய் நீங்க பார்த்துட்டு வந்துங்க. இப்போ அழகு அப்படின்னு சொல்லும் போது இயற்கையில அழகு இருக்குது, ஒரு பூக்களுடைய விஷயத்துல அழகு இருக்குது, ஒரு மிருகத்துல நம்ம பார்க்கும் போது என்ன பண்றோம், எடுத்து நம்ம பெட்டு டாக்லாம் என்ன பண்றோம், அனிமல்ஸ் எல்லாம் வாங்கி வளர்க்குறோம் ரொம்ப அழகா இருக்குதுன்றதுக்காக. அப்போ ஒரு பறவைகள் பார்க்குறோம், படைப்புகள் பார்க்குறோம், படம், பூ, இந்த மாதிரி உலகத்தில் அநேக விஷயங்கள் நம்ம பார்க்கும் போது என்னன்னா அழகு நிறைந்ததாக இருக்குது. ஆனால் இது எல்லாம் இருந்துட்டா கூட என்ன சொல்கிறாருன்னா, ஆவின் கனிகள் தான் ஒருவேளை தேவனுடைய ஜனங்களாக இருக்கக்கூடிய நமக்கு அழகாக அது காணப்படக்கூடியதாக அங்கே இருக்குது. அதான் சொல்கிறாரு, சாந்தம், தயவு, பொறுமை, அன்பு, சிநேகம், இவைகள் நம்முடைய ஆவின் கனிகளுடைய காரியங்கள் நமக்கான அழகானவைகளாக அங்கே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே காணப்படக்கூடியதாக இருக்குது. அதனால் நமது சிந்தைகளை இந்த அழகில் தான் நாம் நிரப்பணும், இந்த அழகில் நாம் வளர்க்கணும். இந்த ஆவியினுடைய கனிகளில் நம்ம உருவாக்கி கொள்வது இதுதான் நமக்கு அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு சொல்லலாம், நெல்சன் மண்டேலா என்ன அழகு? நெல்சன் மண்டேலா என்ன அழகு? காந்தி என்னங்க அழகு? என்ன அழகு? என்ன அழகாக இருந்துட்டாரா அவரு? பார்க்கறது ரொம்ப அழகாக இருந்துட்டாரா? அவங்களை எல்லாம் அழகாக காட்டினது உலகத்துக்கு எது? நல்ல குணங்கள், ஏதோ ஒரு குணங்கள் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. அதுதான் என்ன சொல்றாருன்னா, ஒரு மனிதனுடைய வெளிப்புறமான தோற்றம் என்னவாக இருந்துட்டாலும் உள்ளான குணத்தினுடைய அழகு அது எல்லாராலையும் அந்த மனிதனை, அவர் அழகில்லா வெளிப்புற தோற்றத்தில் அழகில்லாதவராக இருந்துட்டாலும் உள்ளான குணத்தினுடைய அழகு அவரை எல்லாரும் கவர்ந்து இழுக்கக்கூடியதாக இருக்கும், எல்லாரும் வசீகரிக்கக்கூடிய காரியமாக இருக்கும். அப்போ நமக்கு என்ன அழகானவைகளை நம்ம வளர்த்து கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குணங்கள் தான்.
ஆவியினுடைய கனிகளை நமக்குள்ள வளர்க்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது. அதான் சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு, மாறாக கற்புள்ளவைகளையோ நீதி உள்ளவைகளையோ அன்புள்ளவைகளையோ நாம் புறக்கணித்தால் இந்த ஆவின் கனிகளை நம்ம வளர மாட்டோம். இதற்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய குணங்கள் நமக்குள்ள வளரும். என்ன சொல்றாருன்னா, பொறாமை, பகை, சண்டை, சாத்தான் மற்றும் மாம்சத்தின் கிரியைகள் நமக்குள்ள அபிவிருத்தி அடையக்கூடியதா இருக்கும். எப்போ நாம இந்த குணங்களை நமக்குள்ள வளர்வதற்கான விஷயங்கள் நம்ம செய்யாம போறோமோ, அபிவிருத்தி அடைவதற்கான காரியங்கள் செய்யாம போறோமோ, இதற்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய மாம்சத்தினுடைய அந்த ஜென்ம சுபாவத்தினுடைய குணங்களோடு கூட சேர்ந்து சாத்தானுடைய குணங்களும் நமக்குள்ள என்ன ஆயிடும், வளர்வதற்கான வாய்ப்புகளா என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க காணப்படக்கூடியதாக அங்க இருக்கும் அப்படின்ற விஷயத்தை என்ன பண்றாருன்னா அங்க சொல்றாரு. அதனால நம்முடைய எண்ணங்கள் அப்போ நம்ம எந்த அளவுக்கு அந்த அழகானதாக நம்ம ஆக்கி கொண்டு இருக்கிறோம், பாலிஷ் செய்யணும். ஒரு பார்த்தீங்கன்னா அந்த ராஜஸ்திரி உள்ளான பூரண அழகுள்ளவள் தான். யாரு? உள்ளான ராஜஸ்திரி பார்த்தீங்கன்னா பூரண அழகுள்ளவள். பூரண அழகுள்ளவள்னா தங்களை அனுதினமும் எம்ப்ராய்டிங் பண்ணுவாங்க, டிசைன் போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த அந்த அவங்க அந்த லினன் காட்டனில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க டிசைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அழகழகான அந்த டிசைன் போட்டு என்ன பண்ணுவாங்க தங்களை. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா நிறைய பேர் நம்முடைய ட்ரெஸ்ஸில் நம்ம எம்ப்ராய்டிங் பண்ணுறதை விட்டுட்டு மற்றவங்க ட்ரெஸ்ஸில் போய் என்ன பண்ணிட்டுக்கிறோம், எம்ப்ராய்டிங் பண்ணிட்டுக்கிறோம். இது உனக்கு இப்படி இருந்தால் நல்லா இருக்காது, நீங்கள் இப்படி இருந்தால் தான் என்ன பண்ணிருப்பீங்க, இதுதான் உங்களுக்கு அழகாக இருக்கு. நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், மற்றவர்களை நியாயம் தீர்த்துக்கிட்டு குற்றங்கள் சொல்லிக்கிட்டு குறைகள் பேசிக்கிட்டு இருப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய குணங்கள்ல நம்முடைய அழகுல மற்றவர்கள் பிரிய கொள்ளக்கூடிய வகையில என்ன பண்ண வேண்டி இருக்குன்னா அங்க காணப்பட வேண்டியது ரொம்ப அவசியமா அங்க இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு ரொம்ப அருமையான ஒரு விஷயத்த சொல்றார். என்ன விஷயம்னா, நான் முன்னாடி சொன்ன விஷயத்த சொல்றேன். அதான் என்னன்னா, இயற்கையாக அங்க எங்கிருந்து வருது ஆரம்பிக்குது பாருங்க. அடுத்த ஸ்லைட் வாங்க. இல்ல பாருங்க என்ன சொல்றாருன்னா, அங்க இயற்கையாக சிந்தனையில் சீரழிந்தவர்களையும் சத்தியத்தை சிந்திக்க அதிக முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் உயர்ந்த குணலட்சணம் உடையவர்களானவர்களையும் பற்றிய பதிவுகள் நமக்கு இருக்கின்றன. ரொம்ப அருமையான ஒரு விஷயம் சொல்றார். என்னன்னா, இயற்கையாகவே சிலர் எப்படி இருப்பாங்கன்னா ஜென்மமான சுபாவத்தில் ஜென்ம சுபாவம் உள்ள மனிதர்களாக இருந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ரொம்ப சீரழிந்தவர்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்கள என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியத்தை குறித்து சிந்தித்து அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு தங்களுடைய வாழ்க்கையில் செய்யணும் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணவங்கள் உயர்ந்த குணலட்சணம் உடையவர்களாக மாறியவர்கள் பற்றிய பதிவுகள் நம்மக்கிட்ட இருக்குது. பிரதர் அப்படியே பேசுகிறார். இயற்கையாகவே சிந்தையில் சீரழிந்தவர்கள் நிறைய பேர் நம்ம பார்த்துருக்குறோம். அப்படி பார்த்துட்டு அந்த ஜனங்கள் சத்தியத்துக்குள்ளே சத்தியத்தை கேட்டு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை தங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்திட்டு அந்த ஜனங்கள் எப்படி மாறி இருக்கிறாங்கன்னா பின் நாட்களில் ரொம்ப உயர்ந்த குணாதிசயம் உள்ள மனிதர்களாக மாறி இருக்கிறான்ற பதிவுகள் நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம பார்க்குறோம். ஒருவேளை நாமெல்லாம் யாருங்க, ஒருவேளை நம்மளாம் அப்படிதாங்க. உண்மையிலே இயற்கையாகவே ரொம்ப சீரழிந்த ஜனங்களாக இருக்கிற நாம உண்மையிலே சத்தியம் கிடைச்சி நம்மை நாமே இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், உருவாக்கி கொள்ளக்கூடிய காரியங்கள் நம்மை நாமே செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதனால நாம் இந்த ஆவின் கனிகளை அபிவிருத்தி அடைவது ரொம்ப அவசியமாக இருக்குது. அதில் அடைவதில் நாம் சந்தோஷம் அடைய வேண்டிய விஷயங்களுக்கு அதை சொல்றாரு. ஆவின் கனிகளை அபிவிருத்தி செய்வதில் நாம் சந்தோஷம் காண்போமானால் அது நமக்கும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அதை சொல்றாரு. நீங்க ஆவின் கனிகளை உங்களுக்குள்ள உருவாக்குறீங்கன்னா அது உங்களுக்கு மாத்திரம் இல்லை, மற்றவர்களுக்கும் அது என்ன பண்ணும், ஆசீர்வாதத்தை அங்க கொடுக்கக்கூடியதா இருக்கும். இப்படியாக நாம் ஜெயம் கொண்டவர்களாக கர்த்தருடைய அந்த ராஜ்யத்தில் அவரோடு கூட இணையக்கூடியவர்களா இருப்போம் அப்படின்ற விஷயத்தை சொல்லிட்டு கடைசியாக சொல்லும் போது என்ன சொல்றேன்னா, சிந்தையில் நம்முடைய பரிசுத்தம் அவசியம். சிந்தையில் நம்முடைய பரிசுத்தம் அவசியம். ஏன்னா நீங்க பாருங்க, பரிசுத்தம் இல்லாதது நமக்கு வலியையும் துன்பத்தையும் கொடுக்கிற அளவுக்கு நாம் பரிசுத்தத்தை நேசித்து அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். பரிசுத்தத்தை நம்ம என்ன பண்ணணும், நேசிக்கணும். ஏன் பரிசுத்தத்தை நம்ம நேசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்தம் இல்லாதது நமக்கு இறுதியாக என்ன பண்ணிடும், வலிய துன்பத்தை கொடுத்துரும். பரிசுத்தத்தை நேசிச்சா துன்பம் வலி வராதா? பரிசுத்தம் இல்லாதது நமக்கு துன்பத்தை வலியை கொடுக்கும். அப்ப பரிசுத்தம் உள்ளது நமக்கு துன்பத்தை வலியை கொடுக்காதா?
பரிசுத்தம் இல்லாதது வலியின் துன்பத்தை கொடுக்குதுன்னா, பரிசுத்தம் உள்ளது நமக்கு துன்பத்தை வலியே கொடுக்குமா கொடுக்காதா? இப்ப நீங்க படிங்க, அங்க படிங்க. சிந்தையில் பரிசுத்தம் அவசியம். பரிசுத்தம் இல்லாதது நமக்கு வலியையும் துன்பத்தையும் கொடுக்கிற அளவுக்கு நாம் பரிசுத்தத்தை நேசித்து அபிவிருத்தி செய்ய வேண்டும். பாருங்க, பரிசுத்தத்தை நம்ம நேசித்து என்ன பண்ணோம் பாருங்க. ரெண்டு உண்மையிலே என்னன்னா, பரிசுத்தம் இல்லாதது நமக்கு வலியை துன்பத்தை என்ன பண்ணோம் கொடுக்கக்கூடியதா இருக்கு. பரிசுத்தம் உள்ளதும் கொடுக்கும். ஆனா அது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மனதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, பரிசுத்தம் இல்லாத நமது நினைவில் இருந்து நீக்கப்பட வேண்டும். பரிசுத்தமானவைகளை நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருப்பதும் பரிசுத்தம் இல்லாத தவிர்ப்பது மூலமே அதை நிறைவேற்ற முடியும். ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை சொல்றேன். என்னன்னா, நீங்க ஒருவேளை பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்குன்னா, பரிசுத்தம் உள்ளதே நீங்க சிந்திச்சுட்டு இருந்தா என்ன ஆயிடும்? பரிசுத்தம் உள்ளவர்களா மாறிடுவீங்க. பரிசுத்தமற்ற விஷயங்கள் என்ன ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள வராது. அதனால என்ன சொல்றாருன்னா, பரிசுத்தமானவைகளே நீங்கள் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருப்பதும் பரிசுத்தம் இல்லாததை தவிர்ப்பது மூலமே இதை நிறைவேற்ற முடியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லிட்டு, உண்மையான அன்பை அங்கீகரித்து மதிக்க வேண்டும். மிகவும் பரிசுத்தமானவைகளை சிந்திக்கும் போது முடிந்தவரை நம் மனதின் பார்வை உயர்ந்து இருப்பது அவசியம். நம்மால் முடிந்தவரை நமது தேவன் மற்றும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண குணலட்சணத்தின் அன்பை பகுத்துணர வேண்டும். அதன் விகிதாச்சாரப்படி இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவட்டில் நெருக்கமாக நடக்கிற அவரது சீஷர்களின் ஒவ்வொருவரின் அன்பு வெளிப்படுத்தப்பட்டது அப்படின்ற விஷயம். அதான் என்னன்னா பாருங்க, நம்ம எப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை நம்ம நெருக்கமாக அங்க பின்பற்ற ஆரம்பிக்கிறோமோ அந்த அன்பு நமக்குள்ள என்ன ஆகும், அங்க வெளிப்படக்கூடியதாக அங்க இருக்கும் அப்படின்ற விஷயத்தை சொல்றாரு. கடைசி அந்த புண்ணியம் எதுவோ அதை வாசிங்க சிஸ்டர். புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவ்வகையிலேயே சிந்தித்து கொண்டிருங்கள். நாம் புகழை பற்றி நினைக்கவோ அதை அடைய முயற்சிக்காமலோ இருக்கும்போது நாம் பாராட்டத்தக்கவர்களாக இருக்க முயற்சிக்க வேண்டும். தேவனுடைய புகழை குறித்து நினைக்க வேண்டும். பாருங்க, என்னன்னா புகழ் பற்றி இப்ப என்ன பத்தி எல்லாரும் பேசணும் அப்படின்ற பத்தி பேசல. மாறாக தேவனுக்குரிய காரியங்களுடைய விஷயங்களை நாம் யோசிக்க வேண்டியது, சிந்திக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது. அப்படி வாசிங்க ஸ்டார். தகுதி உள்ளதை, புண்ணியத்தை, பாராட்டத்தக்கதை நாம் அங்கீகரிக்க வேண்டும். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், குறிப்பாக சபையில் உள்ளவர்களில் பாராட்டத்தக்க குணலட்சண அம்சங்கள் என்ன என்பதை நாம் கவனிக்க வேண்டும். தயவு, விசுவாசம் மற்றும் பொறுமை ஆகியவைகளை குறித்து மதிப்பிடக்கூடாது. கடமையில் அர்ப்பணம், சக்தி, நிலைத்தன்மையை நாம் கவனிக்க வேண்டும். மற்றவர்களின் அற்பமான தோல்விகளையோ அல்லது பெரிய தோல்விகளையோ நாம் நினைக்கக்கூடாது. சந்தோஷம் இல்லாத காரியங்களை நாம் மனதில் தொடர்ந்து வைப்போமே ஆனால் நமக்கு நாமே தீமை செய்து கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சுற்றி இருப்பவர்களின் வாழ்க்கையில் இருக்கும் பாராட்டத்தக்க காரியங்களை தொடர்ந்து நாம் அங்கீகரித்தால் நாம் தேவனை போன்றவர்கள். புண்ணியம் அல்லது மதிப்பான காரியங்கள், பாராட்டத்தக்க காரியங்கள். பாருங்க, இங்க என்ன விஷயங்கள் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்குன்னா, சிலருடைய வாழ்க்கையில தோல்வி வரும், பெரிய தோல்வி வரும். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், பெருசா பேசிட்டு இருப்போம். பாருங்க, அவர் உதாரணத்துக்கு நம்ம உதாரணமா சில நிறைய விஷயம் சொல்லலாம். ஒருவேளை இங்க ஏதாவது தோல்வின்னு சொல்லிட்டேன், இந்த வருஷம் ஒருத்தர் எழுறான், அடுத்த வருஷம் வரலாம், என்ன பண்ணுவான், பாருங்க அவர் வரல பாருங்க அப்படின்றா. இதெல்லாம் இயல்பாக நடக்கிறது தாங்க. இயல்பாக இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்னா, பெரிதாக நம்ம பேசிக்கொள்ளக்கூடிய காரியங்களாக அங்கே இருக்குது. ஆனால் அப்படியான விஷயங்கள் நம்ம நினைக்கக்கூடாது. ரொம்ப சந்தோஷமான காரியங்கள் நம்ம நினைக்கணும். மற்றவர்களிடத்துல பாராட்டத்தக்கக்கூடிய காரியங்கள் ஏதாவது இருக்குதா? எல்லாத்தையும் நம்ம அவங்கக்கிட்ட விஷயங்கள் அவங்களுடைய குறைகள் குற்றங்கள் பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கக்கிட்ட என்ன பாராட்டப்படக்கூடிய காரியங்கள் இருக்குது அதை நாம் யோசித்து அவைகளை நாம் சிந்திக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. அதான் சொல்கிறாரு, புண்ணியம். அதை வாசிங்க ஸ்டார்ட், வாசித்து முடிச்சிடலாம். புண்ணியம் அல்லது மதிப்பான காரியங்கள், பாராட்டத்தக்க காரியங்கள், அதாவது மற்றவர்களின் உயர்ந்த வார்த்தைகள் அல்லது உயர்ந்த கிரியைகள் அல்லது உயர்ந்த உணர்வுகளை நாம் தியானித்தால் நமது சிந்தை நமது புதிய சுபாவத்தின் சீரமையை நோக்கி அபிவிருத்தி அடைவதை நாம் காண்போம். ஓகே, அடுத்த கடைசியாக வாசித்து முடிச்சிடலாம். இப்படியாக நமது சிந்தையை புதுப்பித்தலில் மூலம் நாம் அதிகமாக மறுரூபம் அடைவோம். தற்கால சிறிது சிறிதாக படிப்படியாக
அங்குலம் அங்குலமாக மகிமை மேல் மகிமை அடைந்து நமது ஆண்டவரின் சாயலில் நெருக்கத்தின் மேல் நெருக்கம் அடைவோம். நமது சிந்தைகள் இந்த மனோபாவத்தில் இருந்து கர்த்தருடனான ஐக்கியம் பராமரிக்கப்பட்டு முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவோம். அது கர்த்தரின் சாயல் மற்றும் ரூபத்திற்கு நித்தியமாக நம்மை பூரணப்படுத்தும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, நம்முடைய சிந்தனைகளை அது என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, நம்முடைய வாழ்க்கையில் சிறிது சிறிதாக படிப்படியாக அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வளர்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஒருவேளை நீங்கள் இந்த ஆர்டிக்கல் வந்து ஒருவேளை உங்கள் நம்ம ரீபீட் நம்பர் சொல்லியிருக்கிறோம். ஒருவேளை இது பிரதர் வந்து இந்த எண்ணத்தை பற்றி ஒரு 2-3 ஆர்டிக்கல் வந்து அவர் பேசியிருக்கிறார். ஒருவேளை அதையெல்லாம் நீங்கள் வைத்து ஒருவேளை இவைகளை நீங்கள் படிச்சுட்டு ஒருவேளை இவைகளே நீங்கள் சிந்தித்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக தேவனுடைய பிரசன்னம் நம்ம கூட எப்பொழுதும் இருக்கும். நல்ல குணங்கள் வந்து நமக்குள்ள கட்டமைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். கண்டிப்பாக நாமும் இங்கே கடைசியாக சொல்லப்பட்ட பிரகாரம் முதலாம் உயிர்த்தெழுதல கர்த்தரோடு கூட நாம் இணைக்கப்படக்கூடியவர்களாக இருப்போம் அப்படின்ற விஷயத்தை நாம் உணர்ந்தவர்களாக நம்முடைய சிந்தனையுடைய பழக்கங்களை நல்ல சிந்தனையுடைய பழக்கங்களாக நாம் மாற்றிக்கொண்டு நாமும் தேவனைப் போல மாறுவதற்கு தேவன் தாமே நம் யாவருக்கும் கிருபை செய்து வழிநடத்துவாராக. ஆமேன்.